உறவுகள் அனைவருக்கும் இனிய காலை வந்தனங்கள். மீண்டும் ஒரு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி. மலர்ந்திருக்கின்ற இன்றைய காலை எல்லோருக்குமே சந்தோஷமான, மகிழ்ச்சியான, உற்சாகமான காலையாக இருக்கட்டும். அதே நேரம் இன்றைய நாளில் மங்களகரமான நிகழ்வுகளில் ஈடுபடுகிற அத்தனை உறவுகளுக்கும் எங்களுடைய வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். இன்றைய நாள் முழுவதும் சந்தோஷத்தோடு கூடிய மங்களமான நாளாகவே அமையட்டும். அதைவிட இன்றைய நாளில் புதிதாக வீடு வாங்குபவர்கள், வாகனம் வாங்குபவர்கள், தொழில் தொடங்குபவர்கள், அதைவிட கடை வியாபாரம் தொடங்குபவர்கள் எல்லோருக்குமே இன்றைய நாள் ஒரு சிறப்பான வெற்றியோடு கூடிய மகிழ்ச்சியை தரக்கூடிய நாளாகவும், பரீட்சைகள் போட்டிகளுக்கு செல்பவர்களுக்கு வெற்றியை தரக்கூடிய நாளாகவும் இருக்க பொதுவாகவே வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். அத்தோடு இன்றைய நாளில் எங்களுடைய உறவுகள் அனைவருக்குமே இந்த நாள் ஒரு சந்தோஷமான, எதிர்பார்க்கின்ற விடயங்கள் கைகூடக்கூடிய ஒரு நாளாக இருக்க வாழ்த்துக்களை தெரிவிப்பதோடு ஒவ்வொரு நாளும் ஒவ்வொரு விதமான விடயங்களோடு வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் நாங்கள் இணைந்து கொள்வது வளமை. அதே போல இன்றைய நாளிலும் என்னோடு நிகழ்ச்சியை தொகுத்து வழங்க கலையகத்தில் ஒருவர் இணைந்திருக்கின்றார். அவர் இன்றைய நாளில் புதிதாக எங்களுடைய கேபிட்டல் குடும்பத்தில் ஒருவராக இணைந்து கொண்டு அறிவிப்பாளராக, நிகழ்ச்சி தொகுப்பாளராக உங்கள் முன் வர இருக்கின்றார். அவரையும் நாங்கள் அன்போடு வரவேற்கின்றோம். வணக்கம் பனோஜிகா. வணக்கம் திலீஸ். நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் திலீஸ், நலமாக தான் இருக்கின்றோம். கேபிட்டலுக்கு வந்தாலே சந்தோஷம் தானே. சரி, பேசுங்கள். வணக்கம் கேபிட்டல் சொந்தங்கள் அனைவருக்கும் இனிமையான வணக்கங்கள். இன்றும் கூட மற்றும் சுபகாரியங்கள் மற்றும் விழாக்களை கொண்டாடுவோர், பிறந்த நாளை கொண்டாடுவோர், திருமண பந்தங்களில் இணைவோர் அனைவருக்கும் நமது கேபிட்டல் குடும்பம் சார்பாக வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொண்டு, என்றும் போலவே இன்றைய நாள் எல்லோருக்கும் மங்களகரமான, மகிழ்ச்சியான நாளாக அமைய நாங்கள் எல்லாம் வெல்ல இறைவனை பிரார்த்தித்துக் கொண்டு நிகழ்வுக்குள் செல்லலாம். நாங்கள் ஒவ்வொரு நாளுமே வணக்கம் கேபிட்டல் நிகழ்வில் ஒவ்வொரு புதிய தலைப்புகளுடன் இணைந்திருப்போம் இல்லையா தினேஷ்? நிச்சயமாக. அந்த வகையில் நாங்கள் இன்றைக்கு பயம் நோயை விட கொடூரமானது என்ற தலைப்பில் அவங்களோட நாங்கள் கலந்து ஆலோசிக்க வந்துள்ளோம். இதை சொல்லுகின்ற பொழுது உங்களுடைய மனதுக்குள்ள ஒரு படபடப்பு இருக்கிறது போல. நிச்சயமாக, ஏன்னா இன்றைக்கு தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் நிகழ்வு செய்கிறேன். சரி, பயப்படக்கூடாது. என்னென்னு சொன்னால் எங்களுடைய உறவுகள் எல்லோருமே எங்களுடைய கேபிட்டல் நிகழ்ச்சி தொகுப்பாளர்களை தங்களுடைய பிள்ளைகள் போல, தங்களுடைய குடும்ப உறவுகள் போல தான் பார்ப்பார்கள். அதனால் நீங்கள் பயப்படுத்தவில்லை. உங்களை சந்தோஷமாக உங்களுக்காக அவர்கள் உற்சாகம் வந்து வரவேற்க காத்திருக்கின்றார்கள். நிச்சயமாக, பயம் இருந்திருந்தா கூட நான் இந்த இடத்துக்கு வந்திருக்க முடியாதுன்னு தான் சொல்லி சொல்ல முடியும். ஏன்னா தன்னம்பிக்கை கொண்டு இருக்க வேணும் எங்களுக்கு இல்லையா? நிச்சயமாக அந்த தன்னம்பிக்கையோடு கூடிய நாளாக இன்றைய நாளில் நாங்கள் நிகழ்ச்சியை தொகுத்து வழங்கப் போகின்றோம். பயம் நோயை விட கொடுமையானது என்கின்ற தலைப்பில் இன்றைய வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சி அமைய இருக்கின்றது. பொதுவாகவே பயம் என்று சொல்லுகின்ற பொழுது பல விடயங்களில் பயத்தை சொல்வார்கள். கமலஹாசன் ஒரு திரைப்படத்தில், தெனாலி திரைப்படத்தில் அதிகமாக சொல்லியிருப்பார், எனக்கு பாம்புக்கு பயம், பங்கருக்கு பயம், வெடிக்கு பயம், ஜன்னலுக்கு பயம், கதவுக்கு பயம், கதவு மூடி இருந்தா பயம், கதவு திறந்திருந்தா பயம், இப்படி நிறைய பயம் சொல்லுவார். அது சாதாரணமாக ஒவ்வொருவருடைய வாழ்க்கையிலும் இருக்கு. சிலருக்கு பாம்பு என்றால் பயமாக இருக்கும், பாம்பு என்றால் படையும் நடங்கும் என்று சொல்வார்கள். உங்களுக்கு பாம்புக்கு பயமா? பயம்தான், பயம் இல்லை, கொஞ்சம் பயம் இருக்கத்தானே வேணும். சரி, எனக்கும் பாம்புக்கு பயம் தான். ஆனால் பாம்பை கண்டால் நான் ஓடி விடுவேன், அதனால் பயம் இல்லை. அதே போல பல விடயங்களுக்கு நாங்கள் பயப்படுவோம். அதே நேரம் சில விடயங்களுக்கு நாங்கள் பயப்படுகின்ற பொழுது அந்த பயம் எங்களுக்கு ஆரோக்கியமாக அமைந்து விடுகிறது. இந்த விடயங்களுக்கு நாங்கள் பயப்படத்தான் வேண்டும், இந்த விடயங்களுக்கு நாங்கள் பயப்படக்கூடாதுன்னு சொல்லி விடயங்கள் இருக்கிறது. சரி, நாங்கள் தொடர்ந்து பேசலாம். அதை விட நேயர்கள் கூட இணைந்து கொள்வதற்கான தருணங்களும் இருக்கிறது. வணக்கம் கேபிட்டலின் முதல் பகுதி இப்பொழுது வருகிறது. சிந்திக்க சில நிமிடம் பார்ப்போம். நீ மேன்மையடைய விரும்பினால் உன் தாய் தந்தையர் சொல் கேட்டு நடப்பதுடன் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நீ மேன்மையடைய விரும்பினால் உன் தாய் தந்தையர் சொல் கேட்டு நடப்பதுடன் அவர்களையும் காப்பாற்ற வேண்டும். நல்லதொரு சிந்தனை காலை வேளையிலேயே கிடைத்திருக்கிறது. அதாவது நாங்கள் மேன்மையடைய வேண்டுமாக இருந்தால் நாங்கள் எங்களுடைய தாய் தந்தையர்களை மதிப்பதோடு அவர்களுடைய சொற்கேட்டு நடப்பதோடு அவர்களையும் காப்பாற்ற வேண்டும் என்பது இன்றைய நாளின் சிந்தனையாக இருந்தது. நல்ல இந்த விடயம் ஏனென்று சொன்னால், இன்று அதிகமாக பலர் மத்தியில் இருக்கின்ற விடயம் இந்த பெற்றோர்களை கண்டுகொள்ளாம் தன்மை. திருமணமாகி சென்று விட்டாலே பெற்றோர்கள் என்ன செய்கிறார்கள், அவர்கள் சாப்பிட்டார்களா, உண்டார்களா, உடுத்தார்களா என்பதை கவனிப்பதற்கே நேரம் இல்லாமல் இருக்கின்ற இயந்திரமயமான வாழ்க்கையாக ஓடிக்கொண்டிருப்பார்கள். ஆனால் சில இடங்களில் அதிகமாக வேதனை தரக்கூடிய விடயம் பெற்றோர்கள் முதியோர் இல்லங்களுக்கு அன்பளிப்பு செய்யப்படுகின்ற விடயம். இந்த விடயங்களை எல்லாம் பார்க்கின்ற பொழுது நாங்கள் மேன்மை அடைந்து கொள்வதில் நாங்கள் தவறு விடுவோம். மேன்மை அடைவதற்கு தடையாக இருக்கின்ற விடயங்கள் என்று சொல்லுகிற பொழுது பெற்றோர்களுடைய ஆசீர்வாதம் எங்களுக்கு இல்லை என்று சொன்னால் நாங்கள் மேன்மை அடையவோ அல்லது மென்மேலும் வளரவோ முடியாது என்று சொல்லலாம். ஆகவே இன்றைய சிந்தனை எல்லோருக்குமே சிறப்பாக விளங்கி இருக்கும். ஆகவே எங்களுடைய பெற்றோர்களுடைய சொற்கேட்டு நடப்பது மாத்திரமில்லாமல் அவர்களை காப்பாற்ற வேண்டும் என்கின்ற எண்ணமும் மனதில் இருந்தால்தான் நாங்கள் மேன்மை அடைய முடியும் என்பதை இன்றைய சிந்தனை எங்களுக்கு தெளிவுபடுத்தி இருந்தது. நாங்கள் தொடர்ந்து பேச போகின்ற
விடயம் இன்றைய நாளில் பயம் என்று இருக்கின்றது. சில வேளைகளில் இந்த பயம் என்று சொல்லுகிற பொழுது வனோஜிகா, நீங்கள் ஒரு சாதாரண விடயங்கள் ஒரு நிகழ்ச்சியை செய்வதற்கோ அல்லது ஒரு இடத்திற்கு செல்வதற்கோ தனியே செல்வதென்று சொன்னால் ஒரு பயம் இருக்கும். அதே போல சில விடயங்களில் நீங்கள் செயற்படுகின்ற பொழுது கத்தி வெட்டி விடுமா அப்படிங்கிற பயம் இருக்கும். வாகனங்கள் செலுத்துகின்ற பொழுது விபத்துக்கள் ஏற்பட்டு விடுமா என்கின்ற பயம் ஏற்படும். இப்படி ஒவ்வொரு விடயங்களுக்கு பயம் ஏற்படுகின்ற பொழுதும் அந்த பயத்தை சமாளித்துக் கொள்வதற்கு அல்லது பயத்தை மேம்பட்டு நாங்கள் பயத்துக்கு அப்பாற் சென்று நாங்கள் எங்களுடைய விடயங்களை செய்வதற்கு ஒரு உந்து சக்தியாக அல்லது ஒரு நம்பிக்கை தரக்கூடிய விடயமாகவும் பல விடயங்கள் அமைந்து விடுகிறது. உதாரணமாக தனியே வீதியிலே செல்லுகின்ற பொழுது நமக்கு ஒரு பயம் இருக்கின்றது என்று சொன்னால், சூழல் பயம் இருக்கின்றது, அல்லது இரவு நேரம் என்று சொன்னால் இன்னும் திருடர் பயமோ பேய் பயமோ இப்படி இருக்கின்ற பொழுதெல்லாம் பாடல்கள் இளையராஜாவுடைய பாடல்களை கேட்டுக்கொண்டு இரவில் நடந்து சென்றால் எவ்வளவு தூரமும் நடக்கலாம் என்று சொல்வார்கள். அதே போல அந்த பாடல்கள் ஒரு தோழனாக ஒரு துணையாக எங்களோடு பயணிக்கும். இப்படி சில விடயங்கள் இருக்கிறது எங்களை எப்பொழுதுமே இந்த பயத்தின் மத்தியில் நகர்த்தி செல்வதற்காக இருக்கின்றது. அதே போல சில விடயங்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டியவர்களாக இருக்கின்றோம் என்றும் இருக்கின்றது. இந்த விடயங்கள் தொடர்பாகவும் நாங்கள் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கேபிட்டலின் முதலாவது இறைவணக்கம் பகுதி, இறைவணக்கம் பகுதியின் சைவ சிந்தனை வருகிறது, பார்ப்போம். அரகர நமப்பதி பதி அரகர மகாதேவா. எல்லாம் வெல்ல பிள்ளையரப்பன் கடலூராம் தொன்னமனார் செல்வச் சென்னதி பதையிலே எழுந்தருளி அருதருகின்ற மிருகப்பெருமான் திருவடி தொழுது என்று கேபிட்டல் தொலைக்காட்சி இறைவணக்க நிகழ்வினை தொடங்குகிறோம். இன்றைய இறைவணக்க நிகழ்விலே நேற்றைய தொடர்ச்சியாகிய ஸ்ரீகிருஷ்ண அவதார நிகழ்வினை தொடர்கிறோம். கம்சன் பெண் குழந்தையை வெட்ட முற்பட்ட பொழுது பெண் குழந்தை வானிலே எழுந்தது. அது பெருமானுடைய மாயா என்று அழைக்கப்படுகிற சக்தி. வானிலே எழுந்த குழந்தை கம்சனை பார்த்து, உடனே உன்னை அழிக்க இருக்கின்ற குழந்தை இடம் மாறிவிட்டது, இடம் மாறி மறைந்து வாழ்கின்றது என்று சொல்லி தன்னுடைய மாயா என்கின்ற அந்த சக்தி உருவத்தையும் அவனுக்கு வெளிப்படுத்தி மறைந்து விட்டது. கம்சன் கலங்கி விட்டான். இறைவாக்கு பலிதமாக போகின்றது போல் இருக்கின்றது. உண்மையிலே இறைவாக்கு எப்பொழுதுமே பலிதமாகும். இதை இவன் உணராதது இவனுடைய விதி. குழந்தை தப்பிவிட்டது. எப்படியாவது அந்த குழந்தையை அழிக்க வேண்டும் என்று முற்பட்டு அப்பொழுது பிறந்த குழந்தைகளை எல்லாம் இரக்கமில்லாமல் கொள்ளுகிறான் இந்த கொடூர மனிதன். அவன் அரசனாக இருக்கிறான். அரசன் என்றால் காவலன் என்கின்ற ஒரு பெயரும் இருக்கிறது. அதாவது எல்லாரையும் காக்க வேண்டும். அதனால் தான் காவலன். தன் உயிர் பயத்தினால் அப்பாவியான பிறந்த குழந்தைகளை எல்லாம் கொல்லும்படி அவன் கட்டளையிடுகிறான். ஏவலாட்களும் அவன் கட்டளைக்கு மறுபேச்சு இல்லாமல் இரக்கமில்லாமலே குழந்தைகளை கொள்ளுகிறார்கள். எவ்வளவு கொடூரம்! எவ்வளவு தாய்மையர் கண்ணீர் சிந்தி இருப்பார்கள். இந்த கண்ணீர் என்பது கூர் வாளை ஒக்கும் என்று சொல்வார்கள். அதனால் பிற்பாடு ஆபத்து என்பதை நாங்கள் எப்பொழுதுமே அறிந்திருக்கிறோம். கம்சனுக்கும் இது ஆபத்தாக முடிந்திருக்கிறது. அது நாங்கள் கதையிலே பார்த்திருக்கிறோம். இப்படி இவன் என்ன செய்தாலும் ஸ்ரீகிருஷ்ண பெருமான் இங்கே துவாரகையிலே மறைந்து வாழ்வதை இவன் அறியாமலே இருக்கிறான். ஆனாலும் தன்னை கொள்ள இருக்கும் குழந்தை எங்கேயோ மறைந்திருக்கின்றது சொல்லப்பட்டிருக்கிறதே. ஆகவே எல்லா இடமும் தேடுதலுக்கு ஆளை விடுகிறான். எல்லா இடமும் அவன் கிருஷ்ண பெருமானை தேடி ஆள் அனுப்புகிறான். அவரோ துவாரகாபுரியிலே பால்ய லீலைகையெல்லாம் அற்புதமாக புரிந்து விடுகிறார். குழந்தையாக இருந்தே லீலைகள் புரிகிறார். அந்த லீலைகள் எண்ணற்றவை. துவாரகாபுரி வாசிகளை, அதாவது அவர்களை யாதவர்கள் என்று அழைப்பார்கள். இந்த யாதவர்கள் என்பதன் கருத்து என்னவென்பதை நாங்கள் அறிந்து கொள்ள வேண்டும். ஜது என்று அழைக்கப்படுகின்ற மன்னன் வம்சத்திலே வந்தவர்கள். ஆகவே யாதவர்கள் என்று அழைக்கப்படுகிறார்கள். ஜதுவுக்கு ஒரு சாபம் இருக்கின்றது. இவனுடைய வம்சத்தவர் மன்னனாக வாழ முடியாது என்று ஜதுவின் தந்தையாலேயே சபிக்கப்பட்டவன். காரணம், ஜதுவின் தந்தை ஜயாதி என்று அழைக்கப்படுகிறவர். ஜயாதிக்கு 5 குழந்தைகள். அதிலே மூத்தவன் ஜது, இளையவன் புரு. ஜயாதி அழகானவன். அது மட்டுமல்ல, தன்னுடைய யவன வயசிலே அழகு காரணமாக தீராத
பெண் இன்பம் கொண்டவனாக இருக்கிறான், பெண் ஆசை பிடித்தவனாக இருக்கிறான், பெண் இன்பத்தை அனுபவிக்க வேண்டும் என்று துடிக்கிறான். வயது முதிர்ந்த பின்பும் அது தொடர்கிறது. ஆனால் தள்ளாமை அவனை தடுக்கிறது. அப்பொழுது அவனுக்கு ஒரு வரம் கிடைக்கிறது. யாராவது ஒருவர் உனக்கு தன் நிலைமையை தருவாயானால் நீ உன்னுடைய ஆசையை தொடர்ந்து நிறைவேற்றலாம். யாரை கேட்பது? இளமையை யார் தருவார்கள்? தன் பிள்ளைகளையே கேட்கிறான். பாருங்கள், இந்த சிற்றின்பம் இவ்வளவு ஆபத்தாகி விடுகிறது. தன் சிற்றின்ப ஆசைக்கு தன்னுடைய பிள்ளைகளையே பலியிட துடிக்கிறான். பிள்ளைகளையே கேட்கிறான், உங்களுடைய யவனத்தை எனக்கு தாருங்கள். மூத்தவன் புருவும் அதைத் தொடர்ந்து அவனுடைய இறுதி சகோதரன் தவிர மற்றவர்களும் மறுத்து விடுகிறார்கள். அதன் பின்பு நடந்தது என்ன என்பதை நாளை சொல்லுகிறேன் என கூறி இன்று விடைபெறுகிறேன். அரகர நவபார்வதி பதே அரகர மகாது. அச்சங்கொள்ளும் விடயங்களில் அச்சத்தோடு இருக்க வேண்டும், அதே நேரம் பயப்படக்கூடாத இடங்களில் தன்னம்பிக்கையோடு தைரியமாக செயற்பட வேண்டும் என்பது ஒரு சிந்தனையாக இருக்கிறது. இன்றைய சைவ சிந்தனையை இப்பொழுது நாங்கள் பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்து கிறிஸ்தவ சிந்தனை இன்று என்ன சொல்ல போகிறது பார்க்கலாம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு இறை வணக்கம். இன்றைய நாள் பொழுது உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசீர்வாதம் நிறைந்த மகிழ்வான நாளாக அமைய பிரார்த்திக்கின்றேன். இயேசுவினுடைய புதுமைகள், அவற்றுக்குள்ளே பிரபல்யமான புதுமை, திருமண வீட்டில் தண்ணீரை அவர் இரசமாக மாற்றியது. இது அனைத்து மதத்தை சேர்ந்த மக்கள் மத்தியிலேயும் பிரபல்யமாக பேசப்படுகின்ற புதுமை ஒன்றாக அமைந்திருக்கின்றது. இந்த புதுமையை ஆற்றிய பொழுது இயேசு திருமண தம்பதிகளுக்கு அவருடைய திருமணத்தின் அன்பளிப்பாக அவர்களுக்கு ஏற்பட இருந்த ஒரு அவப்பெயரை நீக்கிய ஒரு நிகழ்வாக அமையலாம். அல்லது அவருடைய தாய் அவருடைய செய்த வேண்டுகோளுக்கு இயேசு செவிமடுத்து செய்த முதல் புதுமையாக மற்றவர்களுடைய குறைகளை தீர்ப்பதிலே மனிதர்களாகிய எங்களுக்கு பங்களிப்பு இருக்கின்றது என்பதை காட்டுவதற்குரிய ஒரு நிகழ்வாகவும் இருக்கலாம். ஆனால் இயேசு இந்த புதுமையை நிகழ்த்திய பொழுது அவருக்கு இருந்த நோக்கம், தன்னை சூழ்ந்திருந்த சீடர்கள் அவர்களுடைய விசுவாசத்தை ஆழப்படுத்துவது அவருடைய நோக்கமாக இருந்தது. வெறுமனே அவர் தண்ணீர் எங்களுடைய சாதாரண வாழ்விலே நாங்கள் பயன்படுத்துகின்ற பொருளாக இருக்கின்றது. இந்த தண்ணீர் எங்களுடைய சாதாரண தன்மைகளை அது உணர்த்தி நீக்கின்றது. இந்த தண்ணீரை அடுத்து அவர் இரசமாக மாற்றிய பொழுது சாதாரண மனிதர்களாகிய நாங்கள் பல வகையான இறைத்தன்மைகளை உடையவர்களாக, மனித நேயங்களை உடையவர்களாக வாழ முடியும் என்பதை இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இதைத் தொடர்ந்து இயேசு பல புதுமைகளை செய்தார். அது அப்பங்களை பருக பண்ணியதாக இருக்கலாம், புயலை அடக்கியதாக இருக்கலாம், அல்லது கண் பார்வை அற்ற குருடனுக்கு பார்வை அளித்ததாக இருக்கலாம். இவைகள் யாவற்றையும் இயேசு செய்கின்ற பொழுது தன்னை சூழ்ந்திருப்பவர்கள், குறிப்பாக தன்னுடைய சீடர்களாக இருப்பவர்கள் தன்னிலே கொண்டிருக்கின்ற விசுவாசத்திலே இன்னும் அவர்கள் ஆழப்படுத்தப்பட வேண்டும் என்பது அவருடைய நோக்கமாக இருந்தது. இன்னுமொரு பாடத்தையும் இந்த புதுமைகள் வழியாக இயேசு எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். அதாவது, நாங்கள் இன்னும் புதுப்பிக்கப்பட வேண்டியவர்கள். மனித தன்மைகளிலே, மனித நேயங்களுக்குள்ளே, எங்களுடைய வாழ்க்கை முறைமைகளுக்குள்ளே இன்னும் நாங்கள் புதிதாக எங்களை மாற்றி அமைக்க முடியும் என்பதையும் இயேசு இந்த புதுமையின் ஊடாக எங்களுக்கு கற்றுத்தருகின்றார். இந்த தண்ணீரை இரசமாக மாற்றியது அந்த நிகழ்வின் ஊடாக இயேசு நாங்கள் அன்பு செய்வர்களை, எங்களுடைய குடும்ப சகோதரங்களாக இருக்கலாம், குடும்பத்திலே இருக்கின்ற தாய் தந்தையாக இருக்கலாம், பிள்ளைகளாக இருக்கலாம், அல்லது எங்களுடைய சமூகமாக இருக்கலாம், எங்களுடைய பங்காக இருக்கலாம், இங்கே அல்லது நாங்கள் வேலை செய்கின்ற இடங்களாக இருக்கலாம், இங்கேயெல்லாம் ஒருவர் மற்றவர் மீது நாங்கள் காட்டுகின்ற அன்பை
கருசனையை இன்னும் ஒரு படி உயர்ந்து நாங்கள் சிறப்பான முறையிலே அந்த அன்பை காட்டவும் அந்த கருசனையை செலுத்தவும் இறைவன் இந்த புதுமை வழியாக எங்களை அழைத்து நிற்கின்றார். இன்றைய நாள் பொழுது உங்கள் எல்லோருக்கும் இறைவனுடைய ஆசி நிறைந்த நாள் பொழுதாகவும், குறிப்பாக இன்றைய நாளை நீங்கள் மற்றவர்களுக்கு அன்பை செலுத்துவதிலே, மற்றவர்களுக்கு இரக்கம் காட்டுவதிலே ஒரு சிறப்பான ஒரு நாளாக நீங்கள் பயன்படுத்த இறைவனுடைய ஆசீரை வேண்டி நிற்கின்றேன். இறை ஆசீர் என்றும் உங்களோடு இருப்பதாக. கானா ஊரிலே ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்து கல்யாண பந்தியிலே திராட்சை ரசம் குறைவுபட்ட பொழுது அந்த திராட்சை ரசத்தை தண்ணீரை கொண்டு திராட்சை ரசமாக மாற்றி அந்த இடத்தில் அந்த பந்தியை முழுமையாக்கினார் என்கின்ற அந்த புதுமையினூடாக இன்றைய சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனை அமைந்திருந்தது. அந்த அற்புதத்தை அல்லது அந்த அடையாளத்தை அவர் செய்ததற்கான காரணம் என்னவென்று சொன்னால், பயத்தின் மத்தியில் அல்லது ஒரு பலவீனத்தின் மத்தியில் இருக்கிற தன்னுடைய சீடர்களுக்கு தன்னம்பிக்கையை ஊட்டுவதற்கு அல்லது தைரியத்தை ஊட்டுவதற்காக அவர் செய்து கொண்டதாக அந்த புதுமையை அடிகளார் அவர்கள் விளக்கியிருந்தார். இந்த விடயம் இன்றைய நாளின் சிந்தனையோடு ஒப்பிட்டு பார்க்கின்ற பொழுது, பொதுவாகவே நாங்கள் மனச்சோர்வாக இருக்கின்ற அல்லது பயத்தோடு இருக்கின்ற ஒரு பதட்டத்தோடு இருக்கின்ற ஒரு உறவுகளுக்கோ அல்லது ஒரு நபருக்கோ நாங்கள் தைரியத்தை வரவழைப்பதற்காக மோட்டிவேஷனல் வேர்ட்ஸ் என்று சொல்வார்கள், அதாவது உற்சாகமூட்டக்கூடிய அல்லது அவர்களுக்கு தெம்பு கொடுக்கக்கூடிய வார்த்தைகளை நாங்கள் அவர்களுக்கு சொல்லுவதனூடாக, அவர்களை நாங்கள் அதற்கூடாக வழிப்படுத்துவதனூடாக சரியாக அவர்கள் அந்த அச்சத்தை அல்லது அந்த பயத்தை, அந்த பதட்டத்தை விட்டு விலகக்கூடிய தன்மை ஏற்படும். ஆகவே இதுதான் இன்றைய சிந்தனை, கிறிஸ்தவ சிந்தனை எங்களுக்கு கொடுத்தது. தன்னம்பிக்கை கொடுக்க வேண்டிய இடத்தில் தன்னம்பிக்கையை நாங்கள் ஊட்டுவதும் பயத்தை போக்குவதற்கான ஒரு வழியாகவே அமைந்து விடுகிறது. நிச்சயமாக தொடர்ந்து நாங்கள் இன்றைய தலைப்புக்குள் வரலாம். நாங்கள் பேசிக்கொண்டிருக்கிற தலைப்பு பயம் நோயை விட கொடூரமானது என்ற வகையில் அதை பார்த்தோம்னு சொன்னால், நாங்கள் சிறு வயசில் இருக்கும்போது அந்த இளம குழந்தை பிள்ளையாக இருந்து நாங்கள் வளர்கிற வரைக்கும் பருவங்கள் வாழ்க்கையில் இருக்கின்றது. அந்த வகையில் நாங்கள் குழந்தை பிள்ளைகளாக இருக்கும்போது எங்களோட பெற்றோர் சொல்லுவாங்க, என்னத்தை கண்டாலும் பயம். எங்களை நாங்கள் அமைதியாக இருக்கிறதுக்காக இல்லை குழப்படி செய்யாமல் இருக்கிறதுக்காக எங்களோட பெற்றோர் அந்த வேப்ப மரத்துக்கிட்ட போகாது, அதில் பேய் இருக்குது அதை எங்களுக்கு பயப்படுத்தி எங்களுக்கு ஒவ்வொரு கருத்தையும் சொல்லும்போது நாங்கள் அதன் வழியாக வருகின்ற போது நாங்கள் வளர்ந்து வரும்போதும் இதை கண்ட எங்களுக்கு பயம் அப்படி என்று எங்களோட பெற்றோரை எங்களுக்கு பயத்தை விட்டுருவாங்க இல்லையா? அட்லீஸ்ட் நிச்சயமாக, அதாவது ஒரு குழந்தையாக இருக்கின்ற பொழுது சில விடயங்களை எங்களுக்கு பிள்ளை குழப்படி செய்யாமல் இருப்பதற்காக கொடுப்பார்கள். பயமாக இருக்குது, பயப்படுத்த வேணுமென்றதுக்காக உம்மாண்டி வரும் சாப்பிடப்போ, உம்மாண்டி பிடிக்க போகுது சாப்பிடு அப்படின்னு சொல்லுவார்கள். சில வேளைகளில் நாங்கள் வெளியே குழந்தையாக இருக்கின்ற பொழுது வெளியே தவழுகிற பொழுது சாக்குடுறால் வாரார் அவர் பிடிச்சிருவார் பிள்ளை அப்படின்னு சொல்லுவாங்க. அதே நேரம் வேப்ப மரத்துக்கு அந்த பாடலே இருக்கிற வேப்ப மர உச்சியில் நின்று பேய் ஒன்று ஆடுகிறோம் என்று விளையாடப் போகும்போது சொல்லி வைப்பார்கள், உன் வீரத்தை முளையிலேயே கிள்ளி வைப்பார்கள் என்று சொல்லி. அதே போல் அந்த பயப்படுத்துகின்ற வார்த்தைகள் வளருகிற பொழுது அந்த குழந்தைகளுடைய ஆழ்மனதில் அது பதிந்து விடுகிறது. பதிந்து விடுகிற பொழுது வளர்ந்து வருகின்ற அந்த பருவங்களில் எல்லாம் அந்த பெற்றோர் சொன்ன விடயம் அவர்களுக்கு ஒரு பயத்தை ஏற்படுத்தி கொண்டே இருக்கும். இரவு வேளை வந்துவிட்டாலே அவர்களுக்கு ஒரு பயம் தம்மை அறியாமலே அவர்களை ஆட்கொள்ளும். அந்த பயத்தை அவர்கள் வளர்கிற ஒவ்வொரு காலங்களிலும் ஒவ்வொரு பருவங்களிலும் அவர்கள் அதை கொண்டே நகரக்கூடியவர்களாக வாழ்க்கையில் அந்த விடயத்தை இறுதி வரை பயத்தோடு முடிக்கக்கூடியவர்களாக இருப்பார்கள். ஆகவே அதை எவ்வாறு களைந்து கொள்ளலாம் என்று சொன்னால் அதற்காகவே நிறைய பாடல்கள் இருக்கிறது. அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே, உச்சி மீது வானடிந்து விழுகிற போதும் அச்சமில்லை அச்சமில்லை அச்சம் என்பதில்லையே என்று அந்த பாடல் எங்களுக்கு அந்த பயத்தை போக்குகின்ற ஒரு பாடலாக பாரதி பாடிய பாடல். இதே போல இன்னும் பல பாடல்கள் இருக்கிறது. அதாவது எங்களுடைய அறிவீனங்களை அல்லது மடமைத்தனங்களை ஒழிக்கக்கூடிய பாடல்களூடாக நாங்கள் அந்த விடயத்தை அறிந்து கொள்ளலாம். வஞ்சனை பேய்கள் என்பார், துஞ்சுது மரத்தில் என்பார், மிக துயர்ப்படுவார், எண்ணி பயப்படுவார் என்று சொல்லி ஒரு பாடல் இருக்கும். நெஞ்சு பொறுக்குதில்லே இந்த நிலை கெட்ட மனிதரே என்று சொல்லி பாரதியினுடைய பாடல். அந்த பாடலின் ஊடாக கூட சில இடங்களில் அந்த பயத்தை போக்கக்கூடிய தன்மைகளை எங்களுக்கு விளக்கப்படுத்தி இருப்பார்கள். இந்த விடயங்களை நாங்கள் சிறுவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பதும், பாடசாலையில் ஆசிரியர்களாக இருப்பவர்கள் பிள்ளைகளுக்கு அந்த பயமில்லா தன்மையை சொல்லிக் கொடுப்பதன் ஊடாகவும் பிள்ளைகளை பெற்றோர்கள் கொடுத்த அந்த உம்மாண்டி பயத்திலிருந்து இல்லாமல் செய்யலாம், அவர்களை ஒரு அந்த பயத்தை விலக்கிய பிள்ளைகளாக வளர வைக்கலாம் என்பதும் ஒரு சிந்தனையாக இருக்கிறது. தொடர்ந்து அது பற்றியும் நாங்கள் பேசலாம். அதற்கு முன்பாக சிந்தனைகள், கிறிஸ்தவ சிந்தனை முடிந்தது. அதனை தொடர்ந்து எல்லோரும் ஆவலோடு எதிர்பார்த்து கொண்டிருப்பீர்கள். இன்றைய ராசிபலன் எனக்கு எவ்வாறு அமையப் போகிறது என்று பார்த்து கொண்டிருப்பீர்கள். ஆகவே ராசிபலன் பகுதி வர இருக்கிறது. ஆனால் மிக முக்கியமாக கொரோனாவிற்கு எந்த ராசிகளும் கட்டப்பட முடியாது. ஆகவே பாதுகாப்போடு இருங்கள், ராசி பலன்களுக்கு ஏற்ப செயற்படுங்கள். பார்க்கலாம் ராசி பலனை.
கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு எனது பணிவான வணக்கம். இன்றைய நாள் 2020ஆம் ஆண்டு 11ஆம் மாதம் 11ஆம் தேதி புதன்கிழமை. இன்றைய நட்சத்திரம் உத்தரம், ராசி கன்னி. இன்றைய நாள் ஏகாதசி விரத நாளாகும். சுப நேரம் பிற்பகல் 4:36 முதல் 6:06 வரை. ராகு காலம் 12:06 முதல் 1:36 வரை. நேயர்களே, இன்றைய 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்ப்போம். மேடராசி அன்பர்களே, இன்றைய நாள் ஆர்வமும் உற்சாகமும் மிகுந்த நாளாக உங்களுக்கு விடிந்திருக்கின்றது. இன்றைய நாளிலே நீங்கள் அதிகமான கடின உழைப்பாளியாக மாறி உங்களுடைய வேலை திட்டங்களை நீங்கள் நிறைவேற்றுவீர்கள். அதிகமான பண லாபத்துக்குரிய வாய்ப்பு உண்டு. உங்களுடைய எண்ணங்கள், இலக்குகள் இலகுவாக நிறைவேறக்கூடிய சந்தர்ப்பம் உண்டு. நற்கருமங்களுக்குரிய சந்தர்ப்பம் இன்றைய நாளிலே அமையும். உங்களுடைய இல்லத்திலே மங்களகரமான நிகழ்வுகள் நடக்கக்கூடிய வாய்ப்புகளும் உண்டு. அதே நேரம் உடல் வலி, மனவலி என்பது உங்களுக்கு இருக்கச் செய்யும். நீங்கள் அதனை கவனமாக நிராகரித்து அதனை தள்ளி வைத்து உற்சாகமும் உறுதியும் காட்டி உங்களுடைய கர்மங்களிலே நீங்கள் செயற்படுவீர்களானால் இன்றைய நாள் மிகுந்த வெற்றியை தரும் நாளாகவும் லாபம் தரும் நாளாகவும் இருக்கும். இடவராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு கொஞ்சம் பிரச்சனைகளை கொடுக்கக்கூடிய நாளாக இருக்கின்றது. அதனை தவிர்த்து கொண்டு நீங்கள் உங்களுடைய கர்மங்களை ஈடேற்ற வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. சிக்கல்கள், சிரமங்கள், மனக்குழப்பங்கள், விரக்தி நிலை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. உறவினர், நண்பர்களால் தொல்லைகளும் ஏற்படலாம், சிரமங்கள் ஏற்படலாம். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்தப் போகின்ற கர்மங்களை மிக உன்னிப்பாகவும் அவதானமாகவும் செயல்படுத்த வேண்டும். உங்களுடைய நட்புகள் விரிவடையக்கூடாது. ஓரளவு மட்டுப்படுத்தி பழகி கொண்டால் ஓரளவுக்கு தக்க வைத்து கொள்ளலாம். இல்லையேல் அதிகமான நெருக்கம் இருந்தால் அவர்களுடன் முரண்படக்கூடிய வாய்ப்புகளும் வரலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு மிக அவதானமாக நீங்கள் மேற்கொள்ள வேண்டிய கடமைகள் இருக்கின்றன. மிகுந்த சிரமப்பட்டு செயற்படுத்த வேண்டிய நாளாக இருக்கின்றது. அப்படி நீங்கள் மிக அவதானமாக செயற்படுத்தினால் இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு கண்ட நாளாக இருக்கும். மிதுன ராசி அன்பர்களே, இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சாதனை மிகுந்த நாளாக இருக்கின்றது. நீங்கள் எண்ணிய கர்மங்களை இலகுவாக நடத்தி முடிக்கக்கூடிய ஒரு புத்திஜீவி. உங்களுக்கு உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய நினைவுகள், உங்களுடைய திட்டங்கள் இன்றைய நாளிலே ஈடேறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. அதனை மனதிற்கொண்டு உங்களுடைய செயற்பாடுகள் அமைய வேண்டும். உற்றார், உறவினர், நண்பர்கள், குடும்பத்தார் அனைவரும் உங்களுக்கு உற்சாகமும் உறுதி நிலையும் தருவார்கள். ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் செயற்படுத்த போகும் கர்மங்கள் வியாபாரத்திலும் சரி, வேறு இணைய துறைகளிலும் சரி, உங்களுடைய கவனங்கள், உங்களுடைய செயற்பாடுகள் மிக நிதானமாக இருக்க வேண்டும். அந்த நிதானத்தினுடைய நீங்கள் சாதனை நிகழ்த்தக்கூடிய வாய்ப்பும் வசதியும் இன்றைய நாளிலே உங்களுக்கு அமையும். கடகராசி அன்பர்களே, இன்றைய நாள் புதிய புதிய முயற்சிகள், திட்டங்கள் வகுத்திருப்பீர்கள். அதனை செயற்படுத்தப் போகின்ற நாளாக அமைகின்றது. ஆகவே அதனூடாக நீங்கள் வெற்றி காணலாம். உங்களுடைய கர்மங்களை ஈடேற்றக்கூடிய வாய்ப்பும் வசதியும் உண்டு. கூட்டாக தொழில் செய்பவர்களுக்கு இடையிலே ஐக்கியப்பாடுகள், நெருக்கங்கள் கூடுதலாக இருக்கலாம். சந்தோஷ மிகுதி இருக்கலாம். அதிகமான பணலாபம் ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் சரி, ஏனைய துறைகளிலும் சரி, உத்தியோகத்திலும் சரி, உயர்வு வேண்டி நீங்கள் ஏதாவது முயற்சி செய்திருந்தாலும் சரி, அவைகள் உங்களுக்கு மிகுந்த வெற்றியை தரக்கூடியதாகவும் சாதகமான நிலையை ஏற்படுத்தி தரக்கூடியதாகவும் அமையும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு சிறப்பான நாளாக விடிந்திருக்கின்றது. அதை சிறப்பாகவே நகர்த்தி முடித்து கொள்ளுங்கள். சிம்மராசி அன்பர்களே, வேகமும் வீரியமும் கூடியவர் நீங்கள். உங்களால் முடியாத காரியம் என்று எதுவும் இல்லை. எதையும் நினைத்தவுடன் செய்து முடிக்கக்கூடிய ஆற்றலும் ஆளுமையும் உங்களுக்கு உண்டு. ஆகவே இன்றைய நாளிலே நீங்கள் மிகுந்த ஆர்வத்துடன் உங்களுடைய செயற்பாடுகளிலே இறங்குவீர்கள்.
அது உங்களுக்கு பூரண வெற்றியை தருவதாக அமையும். ஆனால் மிக நிதானமாக இருக்க வேண்டும். அலைச்சல்கள் அதிகமாக இருக்கும். சிரமங்கள் சிக்கல்கள் இடையிடையே வரும். இவைகளை கருத்தில் கொண்டு நீங்கள் உங்களுடைய நகர்வுகளை மேற்கொண்டால் நிச்சயமாக நீங்கள் உங்களுடைய கர்மத்திலேயும் உங்களுடைய செயற்பாட்டிலேயும் வெற்றி பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. வியாபாரம் செய்யும் அன்பர்களுக்கு புதிய வாடிக்கையாளர்கள் சேர்வார்கள். அதிகமான கொள்வனவு செய்யக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரும். ஆனால் சிரமத்தினுடைய தான் இன்றைய நாளிலே நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டாகும். கன்னிராசி அன்பர்களே, இன்றைய கர்மத்திலே நீங்கள் மிக தெளிவாக செயற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. ஏனெனில் கொஞ்சம் மனம் சஞ்சலப்படக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிதானமற்ற நிலை இருக்கும். முடிவெடுக்க முடியாத நிலை இருக்கும். சிரமங்களுக்கு இடையே உங்களுடைய நகர்வை மேற்கொள்ள வேண்டிய ஒரு கட்டாயம் உள்ளது. சிக்கல்கள் சிரமங்கள் தோன்றலாம். நண்பர்களால் தொல்லைகள் வரலாம். உறவுகளால் நெருக்கடிகள் ஏற்படுத்தப்படலாம். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சிக்கல் மிகுந்த நாளாக இருக்கின்றது. உங்களுடைய உடல் ஆரோக்கியத்திலே நீங்கள் கொஞ்சம் கவனம் செலுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உண்டு. இன்றைய நாளிலே நீங்கள் செய்யப்போகின்ற கர்மங்களை நிதானமாகவும் ஆளுமையுடன் ஆழ்ந்த சிந்தனையுடன் நீங்கள் மீள பரிசீலித்து செய்வதே பொருத்தமாகும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு சஞ்சலம் மிகுந்த நாளாக இருந்தாலும் அதனை மாற்றி ஒரு நல்ல நாளாக செயற்படுத்த வேண்டிய ஒரு கட்டாயம் உங்களுக்கு உண்டு. நிச்சயமாக நீங்கள் அதை செய்து முடிப்பீர்கள். துளாராசி அன்பர்களே, ஒரு நடுநிலையாளன், நீதியானவர், நற்கர்மங்களை செய்ய எண்ணுபவர், அதனை செய்து முடிக்கக்கூடிய ஆற்றல் உள்ளவர் நீங்கள். இன்றைய நாளிலே நீங்கள் எதையும் சாதுரியமாக சாதிக்கக்கூடிய ஒருவர். இன்றைய நாள் உங்களுக்கு சிறப்பு தரும் நாளாக அமைந்திருக்கின்றது. இன்றைய சிறப்பான நாளை நீங்கள் சிறப்பாக நகர்த்தி செல்ல வேண்டும். அதிகமான பணலாபம் பெறக்கூடிய வாய்ப்புகளும் வசதிகளும் ஏற்படும். மற்றவர்களுக்கும் உதவி செய்து நீங்களும் தன்னிறைவு கண்டு இன்றைய நாளை சந்தோஷமாக கழிக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. ஆகவே நிதானமாக சிந்தித்து எத்துறையிலும் நீங்கள் ஈடுபட்டாலும், வியாபாரமாக இருந்தாலும் சரி, கல்வி சமூகத்தைச் சேர்ந்தவராக இருந்தாலும் சரி, இல்லையேல் உத்தியோக ரீதியாக வளர்ச்சி வேண்டி நீங்கள் முயற்சி செய்து அதற்கு ஒரு சாதகமான நிலை தோன்றக்கூடிய வாய்ப்பு இன்றைய நாளிலே உங்களுக்கு உள்ளது. விருச்சிக ராசி அன்பர்களே, சிக்கல் மிகுந்த நாளாக இன்றைய நாள் இருக்கின்றது. இதையும் நன்றாக திட்டமிட்டு செயல்படுத்துங்கள். நண்பர்களுடன் முரண்படாதீர்கள். விவாதங்கள் தர்க்கங்களை தவிர்த்து கொள்ளுங்கள். பகையை ஏற்படாமல் பாதுகாத்து கொள்ளுங்கள். உங்களுடைய வார்த்தை பிரயோகங்களை மிக கணிசமான அளவு நீங்கள் சாதுரியமாகவே அதை கையாள வேண்டும். அதனால் உங்களுக்கிடையே பகை ஏற்படக்கூடிய வாய்ப்புகள் வரலாம். நட்புகள் பிரிந்து செல்லக்கூடிய சந்தர்ப்பங்கள் வரலாம். எண்ணங்கள் உங்களுக்கு வேறு திசைகளில் செல்லக்கூடிய வாய்ப்பையும் வசதியையும் கொடுத்துவிடும். ஆகவே நீங்கள் மிக நிதானமாகவும் தெளிவாகவும் இன்றைய நாளிலே உங்களுடைய முன்கோபத்தை அடக்கி செயல்பட வேண்டும். தனுராசி அன்பர்களே, ஏழரை சனியின் இறுதி பகுதியை நோக்கி கொண்டிருக்கின்றீர்கள். இறுதி பகுதியின் ஆரம்பம் எதிர்வரும் மார்கழி மாதம் 27ஆம் தேதி தொடங்க இருக்கின்றது. நடுப்பகுதி முடிவடையப் போகின்றது. இந்த காலகட்டத்திலே உங்களுக்கு சிக்கல்கள் சிரமங்கள் தோன்றலாம். ஆனாலும் வெற்றியும் உங்களுடைய விவேகத்தால் வெற்றியையும் காணக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. நிச்சயமாக இன்றைய நாளிலே நீங்கள் 175% வெற்றி காணக்கூடிய வாய்ப்புகள் நிறைய உண்டு. உங்களுடைய செயற்பாட்டை பொறுத்தே அந்த வெற்றிகள் தீர்மானிக்கப்படும். உங்களுடைய எண்ணங்களும் உங்களுடைய சிந்தனைகளும் நல்லவையாக இருக்க வேண்டும். நற்கர்மங்களை செய்ய முன்வர வேண்டும். பொது வேலை திட்டங்களில் ஈடுபட்டு புகழ் பெறக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. ஆன்மீக ரீதியான சிந்தனை நோக்கு இன்றைய நாளிலே உங்களுக்கு அதிகமாக இருக்கும். குடும்பத்தில் அதிக மகிழ்ச்சி தோன்றும். ஆகவே இன்றைய நாள் சிரமங்கள் சிக்கல்கள் நிறைந்தாலும் வெற்றிகரமான ஒரு நாளாக இறுதியில் உங்களுக்கு அது நன்மையே தரும். மகர ராசி அன்பர்களே, இன்றைய நாளிலே உங்களுடைய முயற்சி பலன் தரக்கூடியதாக உங்களுடைய திட்டமிடல் இருக்க வேண்டும். நீங்கள் எண்ணி துணிகின்ற கர்மங்கள் நல்லவையாக இருக்க வேண்டும். நேர்மையான முறையிலே அவைகளை கையாளக்கூடிய வாய்ப்பு வேண்டும். இல்லையேல் உங்களை சிக்கலுக்குள் சிரமங்களுக்குள் தள்ளி நெருக்கடிகளை உண்டாக்கக்கூடிய அளவுக்கு சில கஷ்டங்களை தரலாம். மனம் குழம்பக்கூடிய விரக்தி அடையக்கூடிய வாய்ப்புகளும் சந்தர்ப்பங்களும் இன்றைய நாளிலே உண்டு. நிதானமான நிலையிலே இருந்து கொண்டு உங்களுடைய
செயற்பாடுகளை நீங்கள் மிக அவதானமாக செய்வீர்களானால் நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு தன்னிறைவு கண்ட நாளாகும். கும்பராசி அன்பர்களே, தளம்பாத நிறைகுடமாக இன்றைய நாள் உங்களுக்கு இருக்கும். எதிலுமே நீங்கள் வெற்றி காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. சிக்கல்கள், சிரமங்கள் தோன்றலாம். ஆனால் அந்த நெருக்கடிகளை எல்லாத்தையும் தாண்டி நீங்கள் உங்களுடைய கர்மத்திலே பூரணமான வெற்றியை காணக்கூடிய வாய்ப்பு உண்டு. இன்றைய செயற்பாடுகள் அனைத்தும் உங்களுக்கு நல்லவையாகவே அமையும், வெற்றி தருபவையாக அமையும். ஆகவே இன்றைய நாள் உங்களுக்கு ஒரு பொன்னான நாள். உங்களுடைய எண்ணங்கள், உங்களுடைய திட்டங்கள் அனைத்தும் நிறைவேறி உங்களுடைய இல்லங்களிலே சிறப்பும் செல்வாக்கும் கூடி சந்தோஷமாக நீங்கள் இன்றைய நாளை நகர்த்தக்கூடிய வாய்ப்பு வசதி உண்டாகும். மீனராசி அன்பர்களே, புதிய முயற்சி செய்வீர்கள், அதிக லாபம் காணுவீர்கள். ஆனால் வேறு இடங்களுக்கு சென்று இருக்கக்கூடிய வாய்ப்புகள் உண்டு. இல்லாட்டி ஊரை விட்டு வேறு ஊரில் போய் தங்கி நின்று நீங்கள் திரும்பி வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் உண்டாகும். அவையும் வெற்றிகரமாக சாதித்து முடித்துவிட்டுத்தான் நீங்கள் வருவீர்கள். உங்களுடைய முயற்சிகள் வீண் போகாது. தொடர் முயற்சி அழுத்தமாக செய்யுங்கள். நிச்சயமாக இன்றைய நாள் உங்களுக்கு பூரண ஆரோக்கியம் நிறைந்த நாளாகவும் சந்தோஷம் மிகுந்த நாளாகவும் நிச்சயமாக உங்களுக்கு சிறப்பை தரும். இதுவரை 12 ராசிகளுக்கும் உரிய பொது பலன்களை பார்த்தோம். மீண்டும் நாளை இதே நேரம் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுபவர் சோதிடர் சிவகுரு செல்லச்சாமி. நன்றி, வணக்கம். மீண்டும் இணைந்திருக்கின்றோம் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில். இன்று நாங்கள் பேசிக்கொண்டிருக்கின்ற விடயம், அதாவது பயம் என்பது நோயை விட கொடூரமானது, கொடுமையானது என்பது தொடர்பாக பேசிக்கொண்டிருக்கின்றோம். அந்த வகையில் பயம் என்று சொல்லுகிற பொழுது அருண்டவன் கண்ணுக்கு இருண்டதெல்லாம் பேய் என்று சொல்லி ஒரு பழமொழி இருக்கிறது. இந்த பழமொழியினுடைய அர்த்தம் என்று சொல்லுகிற பொழுது, அதாவது ஒருவருக்கு மனதில் ஒரு பயம் இருக்கின்றது அல்லது ஒரு பயத்தோடு இருக்கின்ற ஒருவருக்கு எதை பார்த்தாலும் அவர் பயத்தோடு தான் பார்ப்பார். அவருடைய பார்வையில் இருக்கின்ற எல்லாமே பயத்தை ஏற்படுத்தக்கூடிய விடயமாகவே இருக்கும் என்கின்ற வகையில் அந்த பழமொழிக்கு அர்த்தம் சொல்வார்கள். இந்த பழமொழியினுடைய அர்த்தத்தை அதிகமாக நாங்கள் ஆரம்பத்தில் பேசியது போல, வனோஜிகா நீங்கள் சொன்னது போல, அந்த குழந்தை பிள்ளைகளுக்கு சொல்லுகின்ற அந்த பயத்தை ஏற்படுத்துகின்ற விடயம். இதே போல இன்னும் இப்போ வளர்ந்து வருகிற காலங்களில் ஒவ்வொருவருக்கும் ஒவ்வொரு விதமான பயம் ஏற்பட்டு கொண்டிருக்கும். இளைஞர்கள் அல்லது படிக்கின்ற மாணவர்கள் அல்லது பெரியவர்களாக வருகின்ற பொழுது, ஒரு குடும்ப தலைவனாக இருக்கின்ற பொழுது என்று சொல்லி ஒவ்வொரு கட்டத்திலும் வாழ்க்கையில் பயம் என்பது மனிதனை பிடித்து கொண்டே இருக்கும். ஒரு நோய் வருகின்ற பொழுது, நோய்வாய்ப்பட்டு விட்டால் அதில் ஒரு பயம் வரும். ஒரு விபத்து ஏற்படுகின்ற பொழுது, விபத்தில் அகப்படுகின்ற பொழுது பயம் ஏற்படும். அல்லது உறவினர் ஒருவருக்கு நோய் ஏற்படுகிறது அல்லது விபத்து ஏற்படுகிறது சொன்னால் எங்களுக்கு பயம் ஏற்பட்டுவிடும். இப்படி அந்த ஒவ்வொரு விடயங்களிலும் பயத்தை உண்டு பண்ணி கொண்டிருக்கும். சில இடங்களில் நாங்கள் அதிகமாக படித்த புராணங்களில், கதைகளில் எல்லாம் இந்த பயம் என்பதை சில இடங்களில் நன்மையாக கருதி கொண்டார்கள். பயம், இந்த இடங்களில் பயம் மிக முக்கியம் என்று சொன்னார்கள். என்னவென்று சொன்னால், அரிச்சந்திர மன்னன் பொய் சொல்வதற்கு பயப்படுவான் என்று சொல்வார்கள். அதாவது நான் எங்கேயாவது பொய் சொல்லி விடுவேனா, என்னுடைய வாழ்க்கையில் நான் சத்தியத்தை மீறி விடுவேனா, அல்லது உண்மை பேசுவதிலிருந்து தவறி விடுவேனா என்று சொல்லி அவன் பயந்ததாக பாடங்களை நாங்கள் படிக்கின்ற பொழுது படித்திருப்போம். அதே போல அந்த நீதி நெறியிலிருந்து நாங்கள் புரளாது வாழ வேண்டும் என்பதில் நான் இந்த நீதியிலிருந்து தவறி விடுவேனா, நல்ல நீதிபதிகள் சொன்னால் நீதி செய்வதிலிருந்து தவறி விடுவேனா என்று சொல்லி, பாண்டிய மன்னன் நீதி தவறியதற்காகவே உயிர் நீத்தான் என்று சொல்லி எல்லாம் நாங்கள் படித்திருப்போம். இந்த இடங்களில் நாங்கள் பயப்பட வேண்டியது மிகவும் தேவையானது. அதாவது நாங்கள் எங்களுடைய கடமைகளை செய்வதில் பயபக்தியோடு நாங்கள் செய்ய வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது இறைவனுக்கு பயந்து வாழ வேண்டும் என்று சொன்னார்கள். அதாவது எந்த ஒரு காரியத்தை நாங்கள் செய்கின்ற பொழுதும் இறை பயம் என்பது அல்லது கடவுள் பயம் என்பது எங்களுக்குள் இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள். அதே போல பயபக்தி என்பதும் ஒரு முக்கியமானது என்று சொன்னார்கள். இந்த பயம் வாழ்க்கையில் எங்களுக்கு தேவையானது உண்டு, இதுக்குத்தான் வேணும். நிச்சயமாக திலீஸ், இன்னொரு விடயம் எனக்கு ஞாபகம் வருகின்றது என்னவென்றால், நாம் பாடசாலையில் படிக்கிற போது தேர்வுகளுக்கு போகும்போது கூட ஒரு விதமான பயம் எங்கள் மனதில் ஏற்படும். நிச்சயமாக அந்த பயம் அதிகமாக தேர்வுகளில் மாத்திரமல்ல, பாடசாலை தேர்வுகளில் மாத்திரமல்ல, போட்டிகள், விளையாட்டு போட்டிகளாக இருந்தால் போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்களுக்கு அந்த கமாண்ட் கொடுக்கின்ற பொழுது, ஓனியமா செட் என்று கொடுக்கின்ற பொழுது ஒரு பயம் உண்டு வரும். அதே நேரம் போட்டிக்கு அழைக்கின்ற பொழுது ஒரு பயம் வரும், பதட்டம் உண்டு இருக்கும். உண்மையாகத்தான். மேலும் நாங்கள் ஒரு வேலைத்தளத்துக்கு இன்டர்வியூ என்று சொல்லுவாங்க. இன்டர்வியூக்கு செல்லும் போது கூட நாங்கள் அங்கே எங்களுக்கு என்ன கேட்பாங்களோ, என்ன எங்கள்கிட்ட வினாவுவாங்களோ, என்ன கேள்வியில் எடுப்பாங்களோ என்ற மாதிரி எங்கள் மனசுல ஒரு தனி வகையான பயம் ஒன்று ஏற்படும். அதால நாங்கள் திடீர் நிறைய விஷயத்துல எங்களோட வாய்ப்புகளை தவற விடுற நிலை எங்களுக்கு ஏற்படுகின்றது.
ஏனென்று சொன்னால் நாங்கள் அந்த பயத்தை எங்களுக்குள் விதைத்துக் கொள்ளுகிற பொழுது அல்லது பயம் எங்களுக்குள் ஆட்கொள்ளுகிற பொழுது நாங்கள் ப்ரிப்பேர் ஆகி இருக்கின்ற விடயத்தில் கூட நாங்கள் தவறிவிடுவோம். சில வேளைகளில் நாங்கள் எங்களுக்கு ஒரு தலைமை ஆசிரியரை அல்லது அதிபரை பார்த்தால் அவரோடு பேச வேண்டும் என்று சொன்னால் பயம் வந்துவிடும். நாங்கள் பயத்திலேயே பதட்டத்திலேயே பிதற்ற வலிக்கிட்டு விடுவோம். அப்பொழுது என்ன கதைக்கிறா என்ன சொல்றா ஒன்றும் முழங்கையில் அப்படின்ற மாதிரி எங்களை வந்து நிச்சயமாக அந்த பயத்துல கூட நாங்க நிறைய பொய்களை சொல்ல ஆரம்பிப்போம். ஒரு பொய் சொல்லக்கூடாது போனா சொல்ல தொடங்கினா கூட நாங்க நிறைய பொய்களை வந்து சொல்லி கொண்டு போவோம். என்ன திலீஷ்? அதை மறைப்பதற்காக பொய் என்று சொல்வதை விட அதை வந்து சமாளித்து கொண்டு போவோம் என்று சொல்லி வலிக்கிடும். அது வந்து ஒரு பயத்தினால் ஏற்படுகின்ற விளைவு என்று சொல்லலாம். ஆகவே இந்த பயம் என்பதை எங்களுக்குள் இல்லாமல் செய்வதற்கு, இந்த பதட்டம் ஏற்படுவதற்கு காரணமாக இருக்கின்ற விடயம் எங்களுக்குள் வந்து நாங்கள் மனதில் ஏற்படுத்திக் கொள்ளுகிற ஒரு விதமான நான் தவறு செய்து விடுவேனோ, அவர் என்னை ஏசி விடுவாரோ என்கிற அந்த பயம். இல்லை, நான் தெளிவாக அவரோடு பேசலாம், அவர் என்னோடு தெளிவாக பேசுவார், என்னுடைய எஜமானன் அல்லது என்னுடைய முதலாளி, அவரோடு நான் பேசுவதில் எனக்கு நல்ல உறவு இருக்கிறது, இப்படி என்கிற அந்த எண்ணம் வந்து மனதில் இருக்கின்ற பொழுது பயம் என்பது இல்லாமல் சென்றுவிடும். நாங்கள் வந்து சரியாக ஒரு விடயத்தில் நாங்கள் மும்முரமாக செயற்படுகின்றோம் அல்லது சரியாக செயற்படுகின்றோம் என்று சொன்னால் எங்களுக்கு மேல் இருக்கின்றவரோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது அவருக்கு நாங்கள் எங்களுடைய விடயங்களை தெளிவாக சொல்லக்கூடியதாக இருக்கும். பயப்பட வேண்டிய அவசியம் இல்லை. ஆனால் அதே நேரம் எங்களிடம் தவறுகள் ஏற்படுகின்ற பொழுது அல்லது நாங்கள் சில விடயங்களில் வந்து சில வேலைகளை செய்யவில்லை என்று சொன்னால் எங்களுக்கு மேல் இருக்கின்ற அதிகாரிகளோடு நாங்கள் பேசுகின்ற பொழுது பயம் இருக்கும். ஆனால் அதை விட இன்னும் ஒன்று இருக்கின்றது. வேதாகமத்தில் கூட குறிப்பிட்டிருக்கின்ற விடயம், உங்களுடைய அதிகாரிகளுக்கு கீழ்ப்படியுங்கள் என்று சொல்லி இருக்கிறது. அதாவது வந்து எங்களுக்கு அதிகாரம் செய்கின்றவர்கள் அது யாராக இருந்தாலும், ஒரு போலீஸ் உத்தியோகத்தராக இருந்தாலும், ஒரு கிராம சேவகராக இருந்தாலும், அல்லது எங்களுடைய முதலாளி அல்லது எங்களுடைய மேனேஜர், எங்களுக்கு மேலதிகாரியாக இருப்பவர்கள், அவர்களுக்கு நாங்கள் பயப்பட வேண்டும், கீழ்ப்படிந்திருக்க வேண்டும் என்பது மிக முக்கியம். அதே போல பெற்றோர்களுக்கு பயந்திருக்க வேண்டும். பெற்றோர்களுக்கு பயந்திருப்பது என்பது அவர்களுடன் கீழ்ப்படிந்திருப்பது, அவர்கள் சொல்லுகின்ற விடயங்களை நாங்கள் கேட்பதற்காக அல்லது பெற்றோர்கள் எங்கள் மீது அக்கறையோடு இருக்கின்றார்கள், எங்களுக்கான நல்ல விடயங்களை அவர்கள் தருகின்றார்கள் என்ற ரீதியில் நாங்கள் பயத்தோடு இருக்க வேண்டும் என்பது இருக்கிறது. இந்த பயங்கள் வந்து எங்களுக்கு ஆரோக்கியமாக அமைகின்றது. என்று சொன்னால் நாங்கள் சத்தியம் உண்மை தவறக்கூடாது என்பதில் பயத்தோடு இருக்க வேண்டும். இறை நம்பிக்கையிலும் இறைவன் மீதும் பயபக்தியோடு இருக்க வேண்டும். கடவுளுக்கு பயந்து சில விடயங்களை நாங்கள் செய்கின்ற பொழுது இது நான் செய்வது தவறு, இந்த விடயத்தை நான் செய்தால் இது வந்து கடவுள் எனக்கு தண்டிப்பார் என்கின்ற அந்த பயம் ஏற்படணும். அப்பொழுதுதான் வாழ்க்கையில் வந்து நாங்கள் சரியான வழியில் அல்லது நேரான பாதையில் செல்ல முடியும் என்பது யதார்த்தமான உண்மை. சரி, இது தொடர்பாக நேயர்கள் கூட இணைந்து கொள்வதற்கான தருணம் இருக்கிறது. 021-222-56-56 என்கிற எங்களுடைய தொலைபேசி இலக்கத்தினூடாக இணைந்து கொண்டு உங்கள் கருத்துக்களை கூட நீங்கள் சொல்லலாம். வணக்கம் கேபிட்டலின் இன்னும் ஒரு பகுதியாக இருக்கிறது இந்த வரலாறுகள் கடந்து வருகின்ற பகுதி. வரலாறுகளில் நடந்த விடயங்களாக அல்லது நல்ல விடயங்களாகவோ அல்லது அழிவுகளாகவோ பிறப்புகளாகவோ பிரசித்தி பெற்று கூட இருக்கலாம். அந்த விடயங்களை தொகுத்து வருகின்ற இன்றைய நாளில் பகுதி வருகிறது. அதை தொடர்ந்து நாங்கள் பேசுவோம். 1918 ஆண்டின் இதே நாளில் முதலாம் உலக யுத்தத்தின் போது பிரான்சின் கொம்பைன் நகருக்கு வெளியே ரயில்வே வாகனம் ஒன்றில் வைத்து ஜெர்மனிக்கும் நேச நாடுகளுக்கும் இடையில் போர் நிறுத்த ஒப்பந்தம் கையெழுத்திடப்பட்டது. 11ஆம் மாதம் 11ஆம் திகதி 11 மணிக்கு மேற்படி யுத்தம் முடிவுற்றது. 1940ஆம் ஆண்டின் இதே நாளில் 2ஆம் உலக யுத்தத்தின் போது பிரித்தானியா கடற்படை வரலாற்றில் முதற் தடவையாக விமான தாக்கி கப்பல் மூலம் இத்தாலிய கப்பல்கள் மீது தாக்குதல் நடத்தியது. 1966ஆம் ஆண்டின் இதே நாளில் நாசா ஜெமினி 12 விண்கலத்தை விண்ணுக்கு அனுப்பியது. 1975ஆம் ஆண்டின் இதே நாளில் அங்கோலா சுதந்திரம் பெற்றது. தமிழ் திரைப்படத்துறையின் முதல் நடிகையும் முதல் பெண் இயக்குனருமான டி.பி. ராஜலட்சுமி 1911ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். ஈழத்து எழுத்தாளர் ப. ஆப்டீன் 1937ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். இலங்கை எழுத்தாளரும் நூலாசிரியரும் வெளியீட்டாளரும் ஊடகவியலாளருமாகிய P.M. புன்னியாமின் 1960ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். தமிழக நடிகர் பொன்னம்பலம் 1963ஆம் ஆண்டின் இதே நாளில் பிறந்தார். அமெரிக்க கிளர்ச்சி தலைவர் நா டர்னர் 1831ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். அமைதிக்கான நோபல் பரிசு பெற்ற பாலஸ்தீன தலைவர் யாசிர் அரஃபாத் 2004ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார். தென்னிந்திய திரைப்பட இயக்குனரும் திரைக்கதை ஆசிரியருமான கே. சுபாஷ் 2016ஆம் ஆண்டின் இதே நாளில் இறந்தார்.
இன்றைய நாளில் பகுதியை பார்த்துவிட்டு வந்துள்ளோம். தொடர்ந்தும் நாம் இன்று பேசிக்கொண்டிருக்கும் தலைப்பு பயம் வந்து நோயை விட கொடூரமானது. அதை பற்றி நாங்கள் தொடர்ந்தும் பேசலாம். இந்த பயத்தால் வந்து எங்களோட வாழ்க்கையில் வந்து நிறைய தீமைகள் ஏற்படுகின்றது. இவை வந்து நமக்கு வாழ்க்கையை முழுமையாக வந்து பாதிக்க செய்கின்றது இல்லையா அட்லீஸ்? நிச்சயமாக பார்த்தால் நோய் எதிர்ப்பு சக்தி வந்து எங்களுக்கு குறைவடைகின்றது. பெண்கள் முக்கியமாக பார்த்தால் கருத்தரிக்கிற அந்த தன்மை வந்து குறைவடைகின்றது இந்த பயத்தால. மற்றும் வந்து மனசோர்வு ஏற்படுகின்றது, இருதய நோய்கள் கூட ஏற்படுகின்றது அட்லீஸ். இந்த நாங்கள் வந்து பயத்தை வந்து அடக்கி பழகணும். என்னென்னு சொன்னால் எங்களுக்கு தியானங்கள் மற்றது தன்னம்பிக்கைகள் போன்றவற்றை செய்கிறது, தன்னம்பிக்கை வளர்க்கிறது, தியானங்களில் ஈடுபடுறது, யோகாசனங்கள் செய்வதன் மூலம் நாங்கள் இந்த பயத்தை வந்து குறைச்சு கொள்ளலாம் இல்லையா? நிச்சயமாக. அதாவது வந்து ஒவ்வொரு இடங்களிலும் வந்து நாங்கள் பயப்படுகின்ற பொழுது, ஒரு விடயத்தை செய்வதற்கு பயப்படுகின்ற பொழுது அந்த பயம் வந்து எங்களுக்கு பல விளைவுகளை ஏற்படுத்தி விடுகிறது. நீங்கள் சொன்னது போல இந்த நோய் எதிர்ப்பு சக்தி அதிகமாக குறைந்து விடுகிறது, பெண்களுக்கு கருத்தரிக்கின்றது தன்மை குறைந்து விடுகிறது. அதே போல மாரடைப்பு ஏற்படுவதற்கும் இந்த பயம் என்பது அதிகமாக காரணம். அதே அந்த ஹார்ட் அட்டாக் பேஷண்ட்ஸை பார்த்தீங்கன்னு சொன்னால் அவங்க சொல்லுவாங்க அதிகமான சத்தத்தை கேட்கக்கூடாது, சந்தோஷமான விடயத்தை அதிக சந்தோஷத்தை தருவதோ அல்லது அதிக தூக்கத்தை தருவதோ இந்த விடயங்களை அவர்களுக்கு சொல்லக்கூடாது இப்படின்றெல்லாம் சொல்லுவார்கள். ஏனென்று சொன்னால் அவர்களுக்கு வந்து அதை தாங்கிக் கொள்ளுகிற தன்மை குறைந்திருக்கிறது என்றுதான் அர்த்தம். ஆகவே அந்த வேளைகளில் இப்படியான அந்த பயம்தான் ஒரு மனிதனை ஒரு நோயாளியாகுவதற்கும் ஒரு காரணியாக அமைந்து விடுகிறது. ஆகவே பயத்திலிருந்து நாங்கள் நீங்குவதற்கு இன்னும் பல விடயங்களை நாங்கள் கையாளலாம். அதே போல ஒவ்வொரு கட்டத்திலும் வந்து பயம் என்பது நம்மை அறியாமலே நம்மோடு ஒட்டிக் கொள்கிறது என்பதற்கு உதாரணமாக ஒரு படிக்கின்ற மாணவனாக இருந்தால் பரீட்சை ஆரம்பம் என்று சொன்னால் பரீட்சை நிலையங்களுக்கு சென்றாலே பதப்பதப்பும் ஒரு பதட்டமும் ஒரு பயமும் நம்மை அறியாமல் நம் மீது ஏற்பட்டுவிடும். அப்பொழுது நாங்கள் ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகி அந்த சிலபஸ் நாங்கள் படித்த விடயங்கள் கூட மறந்து போய்விடும். ஆகவே பரீட்சை வினாத்தாட்களை பார்க்கின்ற பொழுது கேள்விகள் நமக்கு விளங்காமல் இருக்கும். இந்த பயத்தின் தன்மையினால் பதப்பதப்பினால் எங்களுக்கு அந்த கேள்விகள் விளங்காமல் இருக்கும். அனுபவத்தில் கூட இருக்கும். நாங்கள் கூட பரீட்சை எழுதுகின்ற பொழுது பலவிதமான பதட்டம் ஏற்பட்டிருக்கும். அந்த வேளைகளில் நாங்கள் அந்த ஏற்கனவே ப்ரிப்பேர் ஆகிய விஷயத்தை நாங்கள் மறந்து விடுவோம். அதனால் பரீட்சையில் சரியாக நாங்கள் விடை எழுத முடியாமல் தவறி விடுவோம். அதே போல இளைஞர்கள் என்று சொன்னால் ஒரு வேலை வாய்ப்புக்காக நீங்கள் சொன்னது போல வேலை வாய்ப்புக்கு செல்கின்ற பொழுது நேர்முக தேர்வில் பதட்டம் ஏற்படுகின்றது, பயம் ஏற்படுவதனால் சரியான முறையில் அந்த நேர்முக தேர்வை அவர் கையாள முடியாமல் அந்த நேர்முக தேர்விலே அவர் தோற்ற முடியாமல் தோல்வி அடைந்து விடுவார். வேலை வாய்ப்புகளுக்காக செல்லுகின்ற பொழுதெல்லாம் இவ்வாறான சம்பவங்கள் இடம்பெறும். அதே போல ஒரு வேலை கிடைத்து விட்டது என்று சொன்னால் அந்த வேலையில் தன்னுடைய பங்கை எவ்வாறு செய்யலாம் என்பதில் வந்து திட்டமிடல் இல்லாமல் தொடங்குகின்ற பொழுது ஒரு பயம் ஏற்படுகின்றது. அதே போல வாழ்க்கை குறித்தான ஒரு பயம் ஒன்று இருக்கும். இளைஞர் யுவதிகளை இப்பொழுது அதிகமாக பார்க்கலாம். பெண்கள் இன்று வரை அதிகமாக முதிர்கன்னிகைகளாக இருக்கின்ற பலருடைய வாழ்க்கையில் திருமணம் நடைபெறாதா என்கின்ற ஒரு ஏக்கம், ஒரு பயம் ஒன்று வாழ்க்கையில் இருந்து கொண்டிருக்கும். இந்த பயத்தினால் அவர்களுடைய வாழ்க்கையில் தொடர்ந்து தங்களை ஒரு தாழ்வு மனப்பான்மையான உள்கொண்டு செல்வார்கள். ஏனென்று சொன்னால் என்னை சமூகத்தில் என்னை ஏற்றுக்கொள்ளவில்லை, எனக்கு திருமணம் நடக்கவில்லை என்கின்ற அந்த எண்ணம் வந்து அவர்களை தாழ்வு மனப்பான்மையில் இட்டு செல்லும். அதே போல இளைஞர்கள் என்று சொன்னால் இவர்களும் வாழுகின்ற பொழுது சரியான வேலை கிடைக்கவில்லை, வேலைக்கு சரியான ஊதியம் கிடைக்கவில்லை, அல்லது குடும்ப பொறுப்பு இவர் மீது விழுந்திருக்கின்றது, குடும்ப பொறுப்பை சுமக்க முடியாமல் இருக்கின்றது, இப்படி என்கின்ற விடயங்கள் கூட மனதில் ஒரு பயத்தை ஏற்படுத்தி விடுகின்றது. இப்படி ஒவ்வொரு விடயங்களிலும் இந்த பயம் என்பது நம்மை ஆட்கொண்டு கொண்டே இருக்கின்றது என்று சொல்லி நாங்கள் பேசலாம். தொடர்ந்து பேசுவதற்கு முன் அழைப்பில் ஒரு நேயர் இருக்கின்றார். அழைப்பில் இணைந்து கொண்ட நேயர் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைந்து கொள்ளலாம். 021-222-5656 என்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். எங்களோடு நீங்கள் பேசக்கூடியதாக இருக்கும். அதே போல இந்த பெற்றோர்களுக்கு பிள்ளைகள் குறித்தான ஒரு பயம் இருக்கு. ஏனென்று சொன்னால் இப்பொழுதெல்லாம் அதிகமாக இந்த கொரோனா சிச்சுவேஷனில் வந்து பிள்ளைகளை நாங்கள் எவ்வாறு வளர்த்தெடுக்க போகின்றோம், இவர்களுக்கு எவ்வாறான கல்வியை எவ்வாறு கொடுக்க போகின்றோம், இவர்களுக்கான எதிர்காலத்தை எவ்வாறு ஏற்படுத்தி கொடுக்க போகின்றோம் என்கின்ற பயம் இருக்கின்றது. வாழ்க்கை குறித்தான பயம் பெற்றோர்கள் பிள்ளைகள் குறித்து பயந்து கொண்டிருப்பார்கள். அதே போல இது வயது கடந்து செல்லுகின்ற பிள்ளை வளர்ந்து வருகின்றது சொன்னால் பிள்ளைக்கான திருமணத்தை நான் எவ்வாறு செய்து முடிக்க போகின்றேன், வரதட்சணை எவ்வாறு சேர்த்து கொடுக்க போகின்றேன், பிள்ளைக்கான சரியான வாழ்க்கை துணையை எவ்வாறு தேர்ந்தெடுக்க போகின்றேன் என்கின்ற பயம் ஒரு புறம் இருக்கும். அதே நேரம் சமூகத்தில் பிள்ளைகளுக்கு ஏதாவது தீங்கு நடந்து விடுமா, பிள்ளை ஆண் பிள்ளையாக இருந்தால் சமூகத்தில் சமூக புரள்வான விடயங்களில் அவன் ஈடுபட தொடங்கி விடுவானா, அல்லது ஏனைய தேவையற்ற நண்பர்களோடு சேர்ந்து விடுவானா, இப்படி என்று சொல்லி பயங்கள் கூட இருக்கலாம். இப்பொழுது அழைப்பில் மீண்டும் ஒரு நேயர். வணக்கம். வணக்கம். யார் எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? ராசதுரை ஐயா. நலமாக இருக்கின்றீர்களா? ஓம் நலமா இருக்கபடியாத்தான் எடுத்தனா. சரி, சொல்லுங்கள் ஐயா. என்று இந்த பயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கிறோம். உங்களுடைய கருத்து. ஒரு அனுபவ கதையை நான் இந்த பயத்துக்கு சொல்றேன். சரி, சொல்லுங்க. இந்த வாழ்க்கையில் ஏற்பட்ட ஒரு மறக்க முடியாத சம்பவமும் அனுபவம். ஒரு நாங்கள் 8ஆம் வகுப்பு படிச்சு கொண்டிருக்கிற பொழுது அப்ப ஏசி இப்ப எல்லோ இயர் 9, 8 எல்லாம் போட்டு கொண்டிருக்காங்க. அப்ப எஸ்எஸ்சி, HSC கேம்பஸ், அப்படி இப்ப OL, AL கேம்பஸ்.
அப்போ ஏசி படித்து கொண்டிருந்த நேரத்தில் எங்களோட யூனிவர்சிட்டியிலேருந்து பருத்தித்துறைக்கு நாங்கள் 55க்கு கலர் டிக்கெட் எடுத்து சென்ட்ரல் தியேட்டரில் படம் பார்க்குறது. ஃபர்ஸ்ட் ஷோ, செகண்ட் ஷோ. அப்போ செகண்ட் ஷோ வந்து 9:30க்கு துவங்கினா 12:30க்கு முடியும். பருத்தித்துறையிலேருந்து யூனிவர்சிட்டிக்கு வரைக்க அவருடைய அழைப்பு தெளிவில்லாமல் அவருடைய அழைப்பு துண்டிக்கப்பட்டிருக்கிறது. மீண்டும் இணைந்து கொள்ளுங்கள். நல்ல சுவாரஸ்யமான கதை ஒன்றை எங்களுக்கு சொல்ல வந்தீர்கள் ஐயா. மீண்டும் அழைப்பு ஏற்படுத்துங்கள். தயவு செய்து அழைப்பு ஏற்படுத்துகின்ற பொழுது தொலைக்காட்சி பெட்டியினுடைய சத்தத்தை குறைத்து விட்டு எங்களோடு பேசுங்கள். அப்பொழுதுதான் நீங்கள் பேசுவது எங்களுக்கு தெளிவாக கேட்கும். நாங்கள் பேசுவதும் நேயர்கள் பார்த்து கொண்டிருக்கின்ற ஏனைய நேயர்களுக்கும் அது தெளிவாக இருக்கும், நிகழ்ச்சியும் அழகாக இருக்கும் என்பது உண்மை. ஆகவே தொடர்ந்து அழைப்பு ஏற்படுத்துங்கள். நீங்கள் அழைப்பு ஏற்படுத்தி பேசுகின்ற பொழுது தொலைக்காட்சி பெட்டியினுடைய சத்தத்தை தயவு செய்து குறைத்து விடுங்கள். அல்லது நீங்கள் ஏனைய உங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள் அந்த நிகழ்ச்சியை பார்க்க வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் கொஞ்சம் தொலைக்காட்சிக்கு தூரமாக வந்து எங்களோடு பேசுங்கள். அப்பொழுது ஆரோக்கியமாக இருக்கும். சரி, இந்த பயம் தொடர்பாக பெற்றோர்கள் இருக்கின்ற பயம், இப்படி பிள்ளைகள் தொடர்பாக அவர்கள் எண்ணிக்கொண்டிருப்பார்கள். அதே நேரம் இன்னும் ஒரு பயம் இருக்கிறது. வாழ்க்கையில் வந்து மரணம் என்கின்ற வருகின்ற பொழுது சிலருக்கு பயம், சிலருக்கல்ல பலருக்கு, அநேகமாக எல்லோருக்குமே மரண பயம் என்கின்ற ஒன்று இருக்கும். சில இடங்களில் நாங்கள் ஒரு பயணத்தை மேற்கொள்ளுகின்ற பொழுது அந்த பயணத்தில் ஒரு மரண பயத்தை காணலாம், அல்லது ஒரு இயற்கை அனர்த்தத்தில் மரண பயத்தை காணலாம். ஆகவே இந்த மரண பயம் என்பது எங்களுக்கு வந்து ஒரு வாழ்வில் பல பாடங்களை சொல்லிவிட்டு செல்லும். விபத்துகள் அதிகமாக இடம்பெற்றவர்களுக்கு தெரியும் அந்த மரண பயம் என்றால் எப்படி இருக்கும் என்று சொல்லி. அதே போல இந்த மரண பயம் வாழ்வில் என்னுடைய மரணத்தின் தருவாயில் இருக்கின்ற என்னுடைய குடும்பம் இப்படி இருக்கிறதே என்கின்ற ஏக்கம், இந்த பயம், அது கூட இன்னும் அவர்களை நோயாளியாக்கிவிடும். இந்த ஏற்கனவே நோயோடு இருப்பவருக்கு வந்து மரண பயம் ஏற்படுகிற பொழுது அது இன்னும் அவருடைய பலவீனமாக்கி அவரை இன்னும் நோயாளியாக்கி மரணத்திற்குள் கொண்டு சென்றுவிடும். ஆகவே பயம் என்கின்ற அந்த ஒரு பெரிய விடயம்தான் நோயை விட கொடூரமானதாக இருக்கிறது. நோய்கள் ஏற்படுவதற்கும் அது காரணமாக அமைந்து விடுகிறது என்பதை நாங்கள் கண்ணூடாகவே பல இடங்களில் கண்டிருப்போம். எங்களுடைய அனுபவங்களூடாகவும் நாங்கள் அதை அறிந்திருப்போம். ஆகவே இந்த பயத்திலிருந்து நாங்கள் விடுபட்டு வாழ வேண்டும் என்று சொன்னால் அதற்கான வழிமுறைகளும் இருக்கின்றது. நீங்கள் சொன்னது போல யோகாசனம் என்பது மிகச்சிறந்த வழி. அதிகாலையில் எழுந்து மனதை நாங்கள் சில நிமிடங்கள் ஆற்றுப்படுத்திக் கொள்ளுகின்றபடி, அதே போல ஒரு சலனம் ஏற்படுகிறது என்று சொன்னால் அந்த சலனம் தொடர்பாக யாரோ ஒருவரோடு நாங்கள் கலந்தாலோசித்துக் கொள்வதனூடாக ஏதாவது ஒரு தீர்வு எங்களுக்கு கிடைக்கக்கூடியதாக இருக்கும். ஆக அதனூடாக அந்த சலனத்தில் இருந்தால் அந்த பயத்திலிருந்து நாங்கள் விடுபட்டுக் கொள்ள முடியும். அதே போல சில பயங்கள் சிறுவர்களாக இருக்கின்ற பொழுது ஏற்படுகிற சில பயங்கள் வந்து அது வந்து பெரிதாக நம்மை பாதிக்காவிட்டாலும் சில வேளைகளில் உள்ளம் சார்ந்த அல்லது உள்ளத்தில் வந்து அது பதிந்து விட்டால் அது வருகிற நாட்களில் அது வளர்கின்ற பொழுது அது சில வேளைகளில் அவர்களுக்கு பிரச்சனைகளை ஏற்படுத்திவிடும். ஆகவே அந்த பயங்களில் இருந்து நீங்குவதற்கும் நல்ல புத்தகங்கள் இருக்கின்றன, வாசிப்பதற்கான நல்ல நூல்களை வாசித்துக் கொள்ளலாம். அதே போல நல்ல நண்பர்களோடு அதிகமாக பேசலாம், இயற்கை அழகுகளை ரசிக்கலாம், இயற்கை சுற்றுலா பயணங்களை மேற்கொள்ளலாம். இப்படி நல்ல வழிகள் இருக்கிறது பயத்தை போக்கிக் கொள்வதற்காக. அந்த விடயங்களில் எங்களை நாங்கள் ஆற்றுப்படுத்திக் கொள்ளணும். இந்த கர்ப்ப காலங்களில் எல்லாம் வைத்தியர்கள் ஆலோசனை சொல்வார்கள் கர்ப்பவதிகளுக்கு, நீங்கள் நல்ல மெல்லிசை பாடல்களை கேளுங்கள், அழகான புகைப்படங்களை வீட்டிலே நன்றாக ஒட்டி வைத்திருங்கள், எல்லோருடன் சந்தோஷமாக பேசுங்கள், முடிந்தவரை சண்டைகள் பிடிப்பதை தவிர்த்து கொள்ளுங்கள். அவற்றை வந்து தவிர்த்து கொள்றது மூலமாக வந்து நாங்கள் இந்த பயத்தை வந்து இல்லாமல் செய்யலாம். மற்றொரு விஷயம் எனக்கு வந்து ஞாபகம் வருகிறது திடீர், நான் வந்து பாடசாலையில் வந்து படிக்கிற காலத்தில் வந்து ஒரு பேச்சு போட்டியில் கலந்து கொள்ளணும். அப்போ எனக்கு அந்த ஆண்டு பேச்சு போட்டின்னு சொல்லியாச்சு, விடிய ஸ்கூல் வந்துட்டேன். அப்போ போய் அங்கே நின்றா எனக்கு சரியான பயமாக இருக்குது. நிறைய பிள்ளைகளை பார்க்கும்போது எனக்கு என்ன செய்கிறது என்னென்ற ஒரு பயமாக இருந்துச்சு. அப்போ நான் ஒரு இடத்துல யோசிச்சுட்டு இதை நான் கட்டாயம் செய்யணும், இந்த போட்டியில் பங்கு பெற்றணுமெண்டு ஒரு இடத்துல போய் தனியே நின்று நான் இந்த மனதை ஒருநிலைப்படுத்தி எனக்கு ஒரு நம்பிக்கையை ஏற்படுத்திட்டு நான் அந்த பேச்சு போட்டியில் வந்து பங்கு பெற்றி வெற்றியும் பெற்றேன். தினேஷ், உண்மையிலேயே அது இதான் இந்த விடயம். அதாவது வந்து எங்களுக்குள் ஒரு பதட்டம் வருகிறது, ஒரு பயம் வருகிறது என்று சொன்னால் எங்களை நாங்கள் ஆற்றுப்படுத்திக் கொள்ள வேண்டும், மனதை அமைதிப்படுத்திக் கொள்ள வேண்டியதுதான் மிக முக்கியமான விடயமாக இருக்கிறது. இது வந்து ஒரு உதாரணமாக இருந்தாலும் இந்த உதாரணத்தினூடாக நாங்கள் விளங்கியுள்ளது. பலர் இதை போலவே கையாண்டு கொண்டிருப்பார்கள். அதிகமாக இந்த போட்டிகளில் பங்கு பெற்றுகின்ற போட்டியாளர்கள் ஒரு டென்ஷன் ஒன்று வரும். சக போட்டியாளர் வந்து ஒரு ஃபிட்டான ஆள் என்று சொன்னால் ஒரு டென்ஷன் வந்து விடும். அந்த டென்ஷனின் பொழுதெல்லாம் அவர்கள் தங்களை ஆசுவாசப்படுத்திக் கொள்வது அல்லது அவரை மோட்டிவேட் பண்ண, ஒரு கோச் வந்து அவரை மோட்டிவேட் பண்ணுவார். உன்னால் முடியும், நீ செய்யலாம், பிரச்சனை இல்லை, பயப்படக்கூடாது, பதட்டம் இல்லை, டென்ஷன் இல்லை, ஒன்றும் யோசிக்காத அப்படின்னு சொல்லி அவர் வந்து மோட்டிவேஷன் வேர்ட்ஸ்களை அவங்க சொல்லுவாங்க. அப்பொழுது அவர்களும் வந்து தங்களை அவர்கள் சுதாகரித்துக் கொள்ளுகின்ற தன்மையை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். ஆகவே பயத்திலிருந்து நாங்கள் நீங்குவதனூடாக ஒரு பாரிய நோயிலிருந்து நம்மை விடுதலையாக்கிக் கொள்ள முடியும் என்பதுதான் யதார்த்தமான உண்மை. சிறந்த வெற்றியையும் கூட அடைந்து கொள்ளலாம். நிச்சயம் தொடர்ந்து பேசலாம். வணக்கம் கேபிட்டலின் இன்னும் ஒரு பகுதி இருக்கிறது, குரல் சொல்லும் கதை பகுதி. குரலினூடாக கதை, கதையினூடாக சிந்தனை சொல்வதற்கு KV குணசேகரம் ஐயா அவர்கள் வருகிறார். பார்ப்போம் குரல் சொல்லும் கதை பகுதியை.
தீயவும் நல்லவாம் செல்வாம் செயற்கு நல்லவை எல்லாம் தீயவாம் தீயவும் நல்லவாம் செல்வாம் செயற்கு. கேபிட்டல் டிவி நேயர்களுக்கு எனது அன்பான கால வணக்கம். இன்று குரல் சொல்லும் கதை என்ற நிகழ்வில் 38வது அதிகாரமான ஊழ் என்ற அதிகாரத்தின் 5வது குரலுக்கு விடையும் கதையும் சொல்ல வந்துள்ளேன். இந்த 5வது குரல் என்ன சொல்கின்றது என்று சொன்னால், செல்வம் ஈட்டும் முயற்சியில், அதாவது செல்வத்தை தேடுகின்ற முயற்சியில் ஊழின்ற தன்மையால், ஊழின்ற வலிமையால் நல்லவையெல்லாம் கெட்டவையாகும், கெட்டவையெல்லாம் அதே ஊழின்ற தன்மையால் நல்லவையாகும். அப்போ ஒரு நல்லது எது கெட்டது எது என்று நாம் தீர்மானிக்க முடியாது, ஊழ் தான் தீர்மானிக்கிறது. ஊழ் என்று சொன்னால் இறைவன். அப்போ இறைவன் தான் நல்லதையும் தீர்மானிக்கிறான், கெட்டதையும் தீர்மானிக்கிறான். எனவே மணிவண்ணா, நீ நல்லதென்று நினைத்ததெல்லாம் நல்லவர்கள் என்று சேர்ந்த உனது நண்பர்கள் எல்லாம் தீயவர்களாக மாறிட்டார்கள். தீயவர்கள் என்று நீ 4-5 பேரை ஒதுக்கி வைத்த. நீ சின்னதுரை ஒதுக்கின, சுந்தரமூர்த்தியை ஒதுக்கின, மாமதேவனை ஒதுக்கின. இவர்களெல்லாம் சமூகத்தில் மிகவும் நல்லவர்கள். அவர்கள் என்ன சொன்னார்கள்? உனக்கு குடிக்காத, பறிக்காத, என்ன திருமணம் செய்யலை, நீ திருமணத்தை செய், உனக்கு ஒரு பொம்பளை வந்து அகப்பட்டாளே, ஆனால் அவளின் சொற்படி நீ நடக்கலாம், அவள் உன்னை கட்டுப்படுத்தி வச்சிருப்பாள், அன்பால் கட்டுப்படி வச்சிருப்பாள். ஒரு மனிதன் ஒரு 30 வயதுக்குள்ளே திருமணம் செய்துட்ட போகணும். நீ 35 வயதாயும் திருமணம் செய்யாமல் திரிகிறாய். இது ஏன் திரிகிறான்னு நான் உனக்கு சொல்ல விரும்பவில்லை. அதை நான் உணர்ந்துகொள். அப்போ இதெல்லாம் பெரிய பாவமான செயல்கள். அப்போ நீ நல்லவை என்று போகிற இடமெல்லாம் தீய இடம். இப்போ சாராயம் குடிக்கிறதுக்கு போகிற, பெண்கள்கிட்ட போகிற, இதெல்லாம் தீமையான இடங்கள். இது ஏன் நீ உணர்கிற? நல்ல இடம் என்று நீ நினைக்கிற, ஆனால் இதெல்லாம் தீய இடம். தீயவர்கள் என்று தீய இடம் என்று சுந்தரமூர்த்தியின் வீட்டை நீ போகலை. அவர் பெரிய மன வருத்தப்படுறார். இப்படியெல்லாம் வந்தவன் போனவன் கொண்டவன். நான் என்ன சொன்னேன்னா, குடிக்க வேண்டாம், நீ நல்ல மாதிரி வாழ், நல்ல குடும்பத்தை சேர்ந்தவன், இந்த வெற்றாரெல்லாம் சிறந்தவர்கள், ஒழுக்கமானவர்கள், எல்லாம் செய்தவர்கள் என்று. அப்போ நீங்கள் அதை கேட்கல. அப்போ இந்த ஊழின்ற தன்மையால் நல்லவை எல்லாம் கெட்டவையாகும். ஏன் ஊழின்ற தன்மை என்ன? நல்லவற்றை செய்தால் நல்ல ஊழ் வரும், தீயவற்றை செய்தால் தீய ஊழ் வரும். அந்த ஊழ் என்று சொல்லப்படுறது இறைவன்ற கட்டளை. இறைவன் எல்லாவற்றையும் சேமித்து வைத்து விட்டு, நான் சொன்னேனே, உண்டியல்ல சேமித்து வைத்த பணத்தை ஒரு நாள் உடைக்க பெருந்தொகையாக வந்து அது ஒரு தேவைக்கு உதவும். அதே மாதிரி இந்த நன்மையும் தீமையும் நல்ல வடிவாக சேமிக்கப்பட்டு உனக்கு தரப்படுது. அப்படி தரைக்கல இந்த ஊழல் என்ன செய்தண்டா, நீ செய்த தீயதை உனக்கு உணர்த்துது, நல்லதையும் உணர்த்துது. அப்போ உணர்த்தும் போது சில சமயங்களில் இந்த ஊழ் வசத்தால் நல்லவ தீயவையாக வரும், தீயவை நல்லவையாக வரும். ஆனால் உலகில் உள்ள இயற்கையான தன்மையை எடுத்து நோக்கினோம் என்றால் நல்லவை தீயவை ஆகாது. ஒழுக்கமாக வாழ வேண்டும் என்று நினைத்து என்ன மதுபானங்கள் மாமிசம் உண்ணாமல் இருக்கிற மனிதன் தீயவனாக்க முடியாது, குடிக்கிறவனை நல்லவனாக்க முடியாது. அப்போ இதுதான் அந்த ஊழின்ற தன்மை. அப்போ அந்த ஊழ் என்ன செய்யுமா இருந்தால், நன்மை செய்தால் மிகவும் நன்மை செய்யும், தீமை செய்தால் மிக கொடூரமான தீமையை செய்யும் என்றார் கதிரேசன். மீண்டும் சந்திப்போம். குரல் சொல்லும் கதை பகுதியை பார்த்துவிட்டு இணைந்திருக்கின்றோம். இன்று வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் நாங்கள் பேசுகின்ற விடயமாக இருக்கின்றது பயம் என்று சொல்லலாம், அல்லது பயம் என்பது நோயை விட கொடூரமானது, கொடுமையானது என்பது தொடர்பாக பேசிக் கொண்டிருக்கின்றோம். வனோஜிகா, ஒரு கதை ஒன்று இருப்பதாக சொல்லிக் கொண்டிருந்தீர்கள். நிச்சயமாக திடீர் எனக்கு ஒரு கதை ஒன்று ஞாபகம் வருகிறது, அதை நான் சொல்லலாம் என்று நினைக்கின்றேன். ஒரு சிறைச்சாலை ஒன்றில் ஒரு கைதிக்கு இப்பொழுது அழைப்பில் ஒரு நேர் இருக்கிறார், அவரோடு பேசிவிட்டு தொடர்ந்து பேசலாம். வணக்கம். 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 யார் எங்கிருந்து பேசுகின்றீர்கள்? நான் நட்படி ஜெனிதா. ஜெனிதா, நலமாக இருக்கின்றீர்களா? நல்ல சுகம். நீங்க? நான் நலமாக இருக்கின்றோம். சரி ஜெனிதா, என்ன செய்து கொண்டிருக்கின்றீர்கள்? நான் காரதேவ பிரதேச இல்லத்தில் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தர். மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கின்றீர்கள். ஆகவே மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருக்கின்ற பொழுதே பல விடயங்களில் பயத்தை இல்லாமல் செய்திருப்பீர்கள். இன்றைய நாளில் இந்த பயம் தொடர்பாக நாங்கள் பேசிக் கொண்டிருக்கின்றோம். பயம் என்பது நோயை விட கொடூரமானது என்று சொல்லிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது? மனிதன் ஒரு சமூக பிராணி. எனவே சமூகத்துல பல்வேறு விடயங்களுக்கு, பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்க வேண்டிய நிலைக்கு தள்ளப்படுவார்கள்.
எனவே நாங்கள் பயமுடன் வாழும்போது எங்களுக்கு ஏற்படுகின்ற பிரச்சனைகளிலிருந்து சரியான தீர்வெடுப்பதற்கு எங்களால முடியாம இருக்கும். எனவே இந்த பயத்தை நாங்க முதல்ல இல்லாம செய்ய வேணும். துணிவு இருந்தா, அதாவது சொல்லுவாங்க வல்லவனுக்கு புல்லும் ஆயுதம் என்று சொல்லி, அந்த பயம் என்ற ஒரு உணர்வு எங்கள்கிட்ட ஒரு எண்ணம் ஒன்று வரக்குள்ள அதுல எங்களோட உணர்வும் பயன் சார்பான ஒரு பதட்டமான பதகளிப்பான உணர்வுகள் ஏற்படும் போது எங்களுடைய நடத்தைகள்லையும் ஒரு நல்ல நிலைமையை எதிர்க்க முடியாத ஒரு பதட்டமான அந்த நாங்க சரி செய்யக்கூடிய ஒரு விடயத்தை கூட சரியாக செய்ய முடியாத ஒரு நிலைமை வருவதற்கு காரணமாக இருக்கிறது கூட இந்த பதட்டம் தான். இன்றைக்கு சமூகத்திலே காணப்படுற இந்த தற்கொலைகள், சிறுவர் துஷ்பிரயோகங்கள், பெண்களுக்கு எதிரான வன்முறைகளை எல்லாம் நாங்க எடுத்து பார்க்கும் போது இந்த பாதிக்கப்பட்டவர்கள் கண்டிப்பாக ஒரு பயந்த சுபாவமுடையவர்களாக இருப்பார்கள். நிறைய வெற்றி கதைகளை பார்க்கும்போது ஒரு துணிச்சலான இந்த பயம் இல்லாதவர்களாலதான் அந்த சில சவால்களுக்கு முகம் கொடுத்து அவர்கள் துணிவானவர்களாக இன்றைக்கு வெற்றி மான்களாக திகழக்கூடியவர்களாக இருப்பார்கள். சாதாரணமா பார்க்கல நாங்க ஒரு மேடையில பேசுறது கூட நிறைய ஆற்றல் இருக்கிறவங்களா இருப்பாங்க, நிறைய திறன் இருக்கும் அவங்களுக்கு. ஆனா மேடையில பேசுறதுக்கு ஒரு பயம், ஒரு கூச்ச சுபாவம், மற்றவங்க என்ன செய்வாங்க, என்ன நினைப்பாங்க, அப்படியான ஒரு எதிர்மறையான எண்ணங்களை இந்த பயம் எங்களுக்கு ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். எனவே இந்த பயம் இல்லாம இந்த சமூகத்திற்கு வர சவால்களை முகம் கொடுக்கக்கூடியதாக இருந்தா நிச்சயமாக இந்த சமூகத்துல சிறந்த வெற்றிகளை ஏற்படுத்த முடியும். இன்றைக்கு நிறைய பேர் நிறைய நோயாளிகளை பார்க்கக்குள்ள, மனநோயாளிகளை பார்க்கக்குள்ள இந்த அல்சர் கூட இந்த பதட்டம் பதகளிப்பு அதுகளால் ஏற்படுறதாக கூட எங்களுக்கு தெரியும். அதே நேரம் இன்றைக்கு சமூகத்துல பல்வேறு பிரச்சனைகள், தாழ்வு மனப்பான்மை கூட இந்த பயத்தால என்னால முடியுமா என்ற கேள்விக்குறிகள், ஒரு எதிர்நிலையான எண்ணங்களால இந்த பயம் ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கின்றது. எனவே பயமின்றி நாங்க வாழும்போது நிறைய பிரச்சனைகளுக்கு நாங்க சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சாதாரண ஒரு உதாரணமாக ஒரு 15-20 ரூபாய் காசிக்காக தற்கொலை செய்த சமூகத்திலே இருக்கிற நபர்களையும் பார்த்திருக்கிறோம். பல கோடி பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து வெற்றியாளர்களாக திகழ்கின்ற பல்வேறு நபர்களையும் பார்த்திருக்கின்றோம். இவர்களுக்கு இடையில் உள்ள வித்தியாசத்தை பார்க்க போனா இவர்களுக்கு அந்த பயம்தான் சில தவறான முடிவுகளை எடுப்பதற்கு காரணமாக இருக்கின்றது. சரி, இப்போ நீங்கள் ஒரு பெண் மகளிர் அபிவிருத்தி உத்தியோகத்தராக இருப்பதனால் இந்த பெண்கள் தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு அல்லது இந்த சிறுவர் துஷ்பிரயோகங்கள் தொடர்பாக ஏற்படுகின்ற பிரச்சனைகளுக்கு இந்த பாதிக்கப்பட்ட பெண்களுக்கு அல்லது பாதிக்கப்பட்ட சிறுவர்களுக்கு ஒரு ஆற்றுப்படுத்துனராக அல்லது ஒரு அவரை நீங்கள் தைரியப்படுத்தக்கூடியவராக செய்யக்கூடிய விடயங்களாக எதுவற்றை நீங்கள் செய்வீர்கள்? நிச்சயமாக ஒரு பெண் ஆரம்பத்துல இப்போ ஒரு கணவனால தாக்கப்பட்டோ இல்ல சமூகத்துல ஒரு கடன் பிரச்சனை ஏதோ ஒரு பிரச்சனையோட எங்கள்கிட்ட வரும்போது அவர் பதட்டமா பயமாக இந்த சமூகத்தை எதிர்கொள்ள முடியாதவர்களா சில வேளையில நஞ்சு போத்துல கூட எடுத்துட்டு வருவாங்க. எனக்கு இந்த பிரச்சனைக்கு முகம் கொடுக்க முடியாது, வீட்டுல இப்படி பிரச்சனையா இருக்கு, நான் தற்கொலை பண்ண போறேன்னு பிள்ளைகளோட வந்த சம்பவங்களும் இருக்கு. அப்ப இப்படியானவங்களை முதல்ல நாங்க இருக்க வைப்போம், அதுக்குரிய உளவள ஆலோசனைகளை வழங்குவோம். இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையா தான் அவங்க கொண்டு வருவாங்க. அப்ப அதை விட சின்ன அதுல நிறைய வெற்றி கதைகள் இருக்கு, இந்த பிரச்சனையை இந்த வழி போனா நாங்க இதை சார்ட் அவுட் பண்ணலாம்னு சொல்லி அவங்களுக்கு தைரியத்தை ஊட்டக்குள்ள நிறைய மன நிம்மதியோட இந்த பிரச்சனை ஒரு பெரிய பிரச்சனையில ஃபேஸ் பண்ணக்கூடியதா இருக்கு. நாங்க பின்னால அவங்களுக்கு வழிகாட்டிகளாக இருக்கு. இப்படியான தைரியங்களை ஊட்டும் போது அந்த பயங்கள் அவங்களுக்கு மெதுவா போகக்கூடியதை காண்றோம். நாளைக்கு அந்த பெண்கள் நிறைய பேர் இன்றைக்கு வலுவான பெண்களாக சமூகத்துல பல்வேறு சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய பெண்களாக நாங்க இன்றைக்கு பல பெண்களை பார்க்கக்கூடியதாக இருக்கு. நான் 8 வருஷமா இந்த துறையில இருக்கிறேன். நிறைய முன்னேற்றம் அடைஞ்ச வலுவான பெண்களை நான் நிறைய பார்த்திருக்கிறேன். உண்மையிலேயே பாராட்டத்தக்க சேவை. ஏனென்று சொன்னால் ஒரு பலவீனமாகி வாழ்வை முடித்துக்கொள்ள வாழ்வை தொலைத்துக்கொள்ள எண்ணுகிற ஒவ்வொரு ஜீவன்களையும் நீங்கள் காப்பாற்றிக் கொள்ளுகிற அந்த பணியில் இருக்கின்றீர்கள். அதே நேரம் அவர்களுக்கான வாழ்வை புதிதாக ஏற்படுத்தி கொடுக்கின்ற ஒரு சம்பவத்தை அல்லது செயற்பாட்டை நீங்கள் செய்து கொண்டிருக்கின்றீர்கள். அதற்காகவும் வாழ்த்துக்களை தெரிவிக்கின்றோம். சரி ஜெனிதா, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் அதிகமாக பயந்த ஒரு சம்பவம் அல்லது அதிகமாக இந்த விடயத்திற்கு நான் பயந்து இருக்கின்றேன், ஆனால் இப்பொழுது அதை நினைத்து எனக்கு நகைச்சுவையாக இருக்கின்றது, அதை நினைத்து நான் இப்பொழுது சிரிக்கின்றேன், அப்படி என்று சொல்ல விடயம் என்ன? உண்மையில நிறைய விஷயங்கள். நான் கேம்பஸ் வரைக்கும் எனக்கு சரியான பயம் பதட்டமான ஒரு வாழ்க்கை. கேம்பஸ்ல கூட நாங்க விடுதியில ஹாஸ்டல்ல இருக்கக்குள்ள 5 பிள்ளைகளா நடுவுல தான் நான் நிப்பேன். பாத்ரூம் எல்லாம் டேட் நைட்ல எல்லாம் போக மாட்டேன். அப்படி ஒரு பயந்தாள். ஹாலுக்குள்ளதான் தூங்குவேன். ஆனா இப்ப அப்படி இல்லை. இப்ப தனிய வீட்டுல நான் நிக்கணும்டா கூட நிக்கக்கூடிய அளவு தைரியம். எந்த பிரச்சனைய எனக்கு பல
பிரச்சனைகள் வாழ்க்கையில வர்றது, நிச்சயமாக சமூக சேவையில் ஈடுபடுறது போது நிறைய பிரச்சனைகள். ஆனா நான் அந்த பிரச்சனையா பாக்குறது இல்ல. ஒரு பிரச்சனை வந்து இதை எப்படி தீக்குறேன்னு தான் நான் ஃபர்ஸ்ட் யோசிக்கிறேன். அது ஒரு பிரச்சனையா நான் பார்க்கவே மாட்டேன். அப்ப எல்லாரும் கேட்கிறேன், வீட்டை இங்க இருப்பாங்க, ஆபீஸ்ல இங்க இருப்பாங்க, நிறைய மாற்றம் இருக்கு, நிறைய பேரை மாற்ற வலிக்கிறீங்க, நிறைய பிரச்சனை வந்தாலும் அதை சிரிச்சிட்டு அதை ஃபேஸ் பண்றீங்கன்னு சொல்லி நிறைய பேர் கதைப்பாங்க. ஆனா உண்மையில நான் என்னட்டு இருக்கிற ஒரு பாசிட்டிவ் என்னன்னு சொன்னா, அந்த பிரச்சனை என்னன்னு நான் யோசிக்கிறதுக்கு அப்பால அந்த பிரச்சனை எப்படி தீக்கிறேன் என்றதான் யோசிப்பேன். அதால குயிக்கா அந்த பிரச்சனையை சார்ட் அவுட் பண்றதுதான் என்னுடைய எண்ணமாக இருக்குமே தவிர அந்த பிரச்சனைக்கு பயந்து சோர்வு அந்த நிலைமை என்னட்டு இல்லை. அதை கடந்து போறதுதான் அருமை. உண்மையிலேயே நல்ல ஒரு விடயம். அதாவது வந்து பிரச்சனை என்ன என்பதை நாங்கள் பார்ப்பதை விட பிரச்சனைக்கான தீர்வு என்ன என்பதை பார்ப்பதுதான் மிகச்சிறப்பு. என்னன்னு சொன்னால் பிரச்சனையை தீர்த்துக் கொள்வதற்கென. சரி, இப்பொழுது இறுதியாக நீங்கள் வந்து ஒரு மகளிராக இருந்து இப்பொழுது இருக்கின்ற யுவதிகளுக்கு, வாழ்க்கையில் இப்பொழுது யுவதிகளாக இருப்பவர்களுக்கு வந்து திருமணம் தொடர்பாக பயத்தோடு அல்லது வாழ்க்கை தொழில் தொடர்பாக பயத்தோடு அல்லது குடும்ப பாரம் தொடர்பாக பயத்தோடு இருக்கின்ற யுவதிகளுக்கு நீங்கள் சொல்லக்கூடிய ஒரு ஆற்றுப்படுத்தல் 2-3 வரிகளில். உண்மையில சிறுவர்கள் இருந்து யுவதி எல்லாருக்கும் நான் சொல்ல வேண்டியது, பயம் இல்லாத ஒரு நிலைமையை நாங்க உருவாக்கி கொள்ளணும். இப்ப சிறுவர் துஷ்பிரயோகங்களுக்கு சொல்லக்கூடியது என்னன்னா, இந்த எஸ்கேப் ஆகணும். உங்களுக்கு ஒரு சிறுவர் துஷ்பிரயோகம் நடக்க போதுன்ற உணர்வுகள் ஏற்படுற நேரம் அந்த இடத்துல எஸ்கேப் ஆகக்கூடிய தன்மையை இந்த சிறுவர்கள் ஏற்படுத்திக் கொள்ளணும். அதே நேரம் யுவதிகள் என்று சொல்லக்குள்ள நாங்க சொந்த காலில் நிற்கக்கூடியவர்களாக, நாங்க தனித்துத்தான் பிறந்த, நாங்க தனித்துத்தான் இறக்க போறோம். கட்டங்கள்ல ஒற்றுமையாக மற்றவர்களோட சேர்ந்து வாழ்ற உணர்வுகள் இருந்தாலும் எங்களுடைய அபிவிருத்தியில நாங்க தனித்துத்தான் பயணிக்க வேண்டியவர்களாக இருக்கின்றோம். எனவே நாங்கள் பொருளாதார ரீதியாக எங்களை வலுவானவர்களாக, நாங்கள் மற்றவர்கள தங்கி இருக்காதவர்களாக வாழும் போது ஏனைய பிரச்சனைகளுக்கு நாங்க முகம் கொடுக்கக்கூடியதாக இருக்கும். சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடிய அறிவினை பெண்கள் வளர்த்து கொள்ள வேண்டும். சொந்த காலில் நிற்கும் போது வருகின்ற சவால்களுக்கு முகம் கொடுக்கக்கூடியவர்களாக இருப்பார். எனவே பெண்கள் தைரியமானவர்களாக, துணிச்சலாக, அவள் இல்லாத உலகம் நினைச்சு பார்க்க கூட முடியாத ஒரு உலகம். எனவே வலுவான பெண்கள் நாட்டின் அபிவிருத்திக்கு வித்திடுவார்கள் என்பதற்காக என்ற துணிப்பொருள்ல இந்த பெண்கள் எல்லோரும் பொருளாதார ரீதியாக உயர்ந்து தங்களுடைய சொந்த காலில் நின்று வருகின்ற பிரச்சனைகளுக்கு முகம் கொடுத்து நாட்டின் கண்களாக வாழ வேண்டும் என்று கேட்டுக்கொள்கின்றேன். உண்மையிலேயே அருமையான விடயங்களை, நல்ல ஆரோக்கியமான விடயங்களை இந்த நாளில் எங்களோட சமூகத்துக்கு தேவையான பொருத்தமான விடயங்களை எங்களோடு பேசியிருந்தீர்கள். நன்றி. அழைப்பை ஏற்படுத்தி கொண்டமைக்கு ஜெனிதா. நன்றி. நிச்சயமாக நல்ல ஒரு விஷயத்தை வந்து சமூகத்துக்கும் சொல்லி இருக்கிறா. அதே போல பெண்களுக்கும் வந்து நிறைய விஷயம் சமூகத்துக்கும் அந்த வாழ்க்கைக்கு தேவையான விஷயம். நாங்க தன்னம்பிக்கை வளர்க்கணும், தைரியமா இருக்கணும், ஒரு முடிவெடுக்க தெரியணும், அவ்வாறு பயங்கள் இருக்கக்கூடாது. அப்படி என்ன மாதிரி அவ ஒரு நல்ல ஒரு கதையும் தன் வாழ்க்கையில நடந்த சம்பவங்களையும் எங்களுக்கு கூறியிருந்தா இது வந்து எல்லாருக்குமே திடீர்னு ஒரு நல்ல செய்தியா வந்து சென்றடையும். இதிலிருந்து எனக்கு நன்றாக விளங்குகிறது இன்றைய நாளினுடைய இந்த ஜெனிதாவினுடைய வார்த்தைகள் எல்லாம் அவர் கூறிய அந்த கருத்துக்கள் வந்து வனோஜிகாவுக்கு ஒரு நல்ல தெம்பை கொடுத்திருக்கிறது என்று சொல்லி தெரிகிறது. உண்மையிலேயே அது வந்து எல்லோருக்குமே பொருந்தக்கூடியது. யுவதிகள், பெண்கள் மாத்திரமில்லாமல் இளைஞர்களுக்கும் இது பொருந்தக்கூடியது. நீங்கள் சுயமாக முடிவெடுக்கக்கூடியவர்களாக வாழ்க்கையில் ஒரு அழகான வரியை கொடுத்திருந்தார். நான் தனியாக பிறந்தேன், இறக்கும் வரை என்னுடைய வாழ்க்கை தனிமையானது, நான் என்கின்ற அந்த முத்திரையை பதிப்பதற்கான விடயங்களை நாங்கள் முன்னெடுக்க வேண்டும் என்கின்ற அந்த சிந்தனையை எங்கள் எல்லோருக்குமே வலியுறுத்தி இருந்தார். மிக அருமையான கருத்துக்கள். அதே போல நீங்களும் உங்களுடைய கருத்துக்களோடு இணைந்து கொள்ளலாம். இன்றைய நாளில் நீங்கள் எங்களோடு பேசுவதற்கு அழைக்க வேண்டிய தொலைபேசி இலக்கம் 021-222-5656 என்கின்ற தொலைபேசி இலக்கத்திற்கு அழைப்பை ஏற்படுத்துங்கள். எங்களோடு பேசலாம். தொடர்ச்சியாக வடக்கு கேபிட்டலின் இறுதி பகுதியாக அமைகிறது ஆரோக்கிய வாழ்வு பகுதி. பார்த்துவிட்டு தொடர்ந்து பேசுவோம். கேபிட்டல் தொலைக்காட்சி நேயர்களுக்கு வணக்கம். தமிழர் பாரம்பரியமான சித்த மருத்துவ துறையில் ஆரோக்கியமான வாழ்வு நிகழ்ச்சியில் உங்கள் அனைவரையும் சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நாங்கள் வெற்றிலையின் மருத்துவ குணங்களை பற்றி பார்ப்போம். வெற்றிலை வந்து எங்களோட பாரம்பரியமாக எங்களோட எல்லா நிகழ்ச்சிகள்லேயும் வந்து வைக்கப்படுகின்ற ஒரு மங்களகரமான ஒரு பொருள். இந்த வெற்றிலையில் வந்து மருத்துவ குணங்களை பார்த்த மனுஷன் எங்களோட உடலை வந்து ஆரோக்கியமாக வைத்து கொள்வதில் இந்த வெற்றிலை பெரிய பங்கு வகிக்கின்றது. என்றபடினால தான் எங்களோட சடங்குகளில் இதனை கோயில்களில் என்றாலும் சரி, எங்களோட வீடுகளில் நடக்கப்படுகின்ற விழாக்கள் சரி, என்ன முதற்காரியங்களுக்கும் இந்த வெற்றிலையை நாங்கள் ஒரு
மங்களகரமான பொருளாக நாங்கள் வச்சிருக்கிறது. காரணம் வந்து இதில் எங்களோட மனிதனுக்கு தேவையான உயிர் சத்துக்களாக இருந்தாலும் சரி, எங்களோட உடலில் வந்து சரியான இயக்கத்துக்கு சரியான உடல் இயக்கங்களுக்கும் இது வந்து ஒரு முக்கிய ஒரு பங்கு வகிக்கின்றது. நாங்கள் இதனை சாப்பிட முந்தின காலங்களில் வந்து இந்த தாம்பூலம் தரித்தல் என்று சொல்லுவார்கள். அதாவது சாப்பிட்டா பிறகு வந்து இந்த வெற்றிலையை நாங்கள் சாப்பிடுவார்கள். வெற்றிலை அதில் பாக்கு மற்ற சுண்ணாம்பு போட்டு சாப்பிட வேண்டும். ஆனால் இந்த வெற்றிலை தொடர்ந்து சாப்பிட்டா தான், அதாவது வாய்க்கில் 1 மணி நேரம் 2 மணி நேரமாக தொடர்ந்து வச்சு சாப்பிட்டு கொண்டிருந்தால் தான் எங்களுக்கு ஓரல் கேன்சர், அதாவது வாய்ப்புற்று நோய்கள் வரக்கூடிய சந்தர்ப்பங்கள் இருக்கின்றது. ஆனால் இது நாங்கள் சாப்பிட்டு உடனடியாக முதல் ஒரு கவார சாற்றை உடனே துப்பி 2வது சாற்றை நாங்கள் சாப்பிட்டு கொண்டு வந்தோம்னு சொன்னால் பிரச்சனை இல்லை. தனியாக வெற்றிலை சாப்பிட்டாலும் எங்களுக்கு உடலுக்கு நல்ல நன்மை பயக்கக்கூடிய தன்மைகள் இந்த வெற்றிலையில் இருக்குது. முதலாவது பார்த்தோம்னு சொன்னால் சின்ன குழந்தைகளில் ஏற்படுகின்ற மலச்சிக்கல் என்று சொன்னால், இப்போ அவர்களுக்கு பார்த்தோம்னு சொன்னால் இப்போ 6 மாதத்துக்கு உட்பட்ட குழந்தைகளை பார்த்தோம்னு சொன்னால் வயிறு ஊதி அழுது கொண்டிருப்பார்கள், வாய்வு தொல்லை காரணமாக அழுவார்கள். அப்போ அவர்களுக்கு வந்து இந்த வெற்றிலை சாதுவான ஒரு வயிற்றை சுற்றி ஒரு மசாஜ் ஒன்று கொடுத்துட்டு நாங்கள் விளக்கெண்ணெய் என்று சொல்லுவார்கள், அதாவது ஆமணக்கெண்ணெய், இதை நாங்கள் வெற்றிலையில் பூசிட்டு சாதுவாக சுட்டி அதாவது சுட்டியோ முழுதிரியோ கொளுத்திட்டு அதை நாங்கள் இந்த வெற்றிலையை நாங்கள் வாட்டிட்டு பிள்ளைக்கு தாங்கக்கூடிய சூழலில் நாங்கள் முதல் வச்சு பார்த்துட்டு பிள்ளையும் அதை அந்த சூட்டை தாங்கக்கூடிய சூட்டில் அந்த வெற்றிலையை நாங்கள் ஒரு சிறிது நேரம் ஒரு 5-10 நிமிஷம் அந்த வெற்றிலையை நாங்கள் வச்சோம்னு சொன்னால் அந்த உடலில் ஏற்படுகின்ற அந்த உடலில் இருக்கிற வாயுகளை வந்து அகற்றுகின்ற தன்மை இருக்கின்றது. அதே போல் குழந்தைகளுக்கு நெஞ்சில் சளி ஏற்பட்டாலும் நாங்கள் இந்த வெற்றிலையை நம்ம வந்து தேங்காய் எண்ணெயில் கற்பூரத்தை போட்டுட்டு அதை இடித்து அந்த எண்ணெயை பூசிட்டு கொஞ்சம் வெற்றிலையும் வாட்டி போட்டு குழந்தை தாங்கக்கூடிய சூடில் நெஞ்சில் வச்சோம்னு சொன்னால் அந்த நெஞ்சு சளியும் குறையும். பிள்ளைகள் மூச்சு விடவும் சோமாக இருக்கும். இந்த ரெண்டையும் நாங்கள் குழந்தைகளுக்கு பயன்படுத்தி கொண்டு வந்தோம்னு சொன்னால் இந்த வாய்வு பிரச்சனை மற்றும் சளி பிரச்சனைகளிலிருந்து பாதுகாத்து கொள்ளலாம். அதே போன்று குழந்தைகளுக்கு சளி ஏற்படும்னு சொன்னப்போ 1 வயசுக்கு மேற்பட்ட குழந்தைகள் என்று சொன்னால் வெற்றிலையை சாதுவாக வாட்டி அதோட கற்பூரவள்ளியும் ஆவியில் அவிச்சிட்டு அதனுடைய சாற்றில் நாங்கள் தாய்ப்பாலும் கலந்து பெனங்கற்கண்ணி கலந்து போட்டு நாங்கள் குழந்தைகளுக்கு காலை மாலை கொடுத்து கொண்டு வந்தோம்னு சொன்னால் சளி பிரச்சனைகளும் அவர்களுக்கு இருக்காது. எனவே வெற்றிலையை இந்த குழந்தைகளுக்கு நாங்கள் பாவிக்கின்ற விதம் பற்றி பார்த்தோம். அடுத்த நிகழ்ச்சியில் நாங்கள் மேலும் அதனுடைய பயன்பாட்டை பற்றி கூறுகின்றேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெற்றுக் கொள்கிறேன். நன்றி, வணக்கம். ஆரோக்கிய வாழ்வு பகுதியை பார்த்துவிட்டு வந்திருக்கின்றோம். தொடர்ந்தும் நாம் பேசிக்கொண்டிருக்கின்ற தலைப்பு வந்து பயம் வந்து நோயை விட கொடூரமானது திலிஸ் இல்லையா? இந்த எனக்கு ஒரு ஞாபகம் ஒன்று வருகின்றது. அதாவது வந்து ஒரு பயம், ஒரு பதட்டம், அது மீண்டும் உங்களை ஆட்கொள்ள பார்க்கிறது. ஆனால் அதற்கு நீங்கள் இடம் கொடுக்கக்கூடாது. இப்பொழுது அழைப்பில் ஒரு நேர் இருக்கிறார். வணக்கம். 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 யார் அங்கிருந்து பேசுகின்றீர்கள்? வணக்கம், நான் குன்னாலக்கட்டிலிருந்து தர்ஷன் கேட்கிறேன். தர்ஷன், நலமாக இருக்கின்றீர்களா? நலமாக இருக்கிறோம். சரி, என்ன செய்கின்றீர்கள்? நான் முகாமைத்துவ பீடத்துல 3ஆம் இடத்துல கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன். கல்வி கேட்டுக்கொண்டிருக்கிறேன் யாழ்ப்பாண பல்கலைக்கழகத்தில். சரி, வாழ்த்துக்கள் உங்களுக்கு. அதாவது இன்றைய நாளில் நாங்கள் பேசுகின்றோம் இந்த பயம் என்பது நோயை விட கொடூரமானது என்பது பற்றி பேசிக் கொண்டிருக்கின்றோம். உங்களுடைய கருத்துக்கள் எவ்வாறு இருக்கிறது? என்னுடைய வாழ்க்கைங்கிறது அப்படித்தான். நோயை விட கொடூரம்னு சொல்லிக்கான் எனக்கு வந்து ஞாபகம் சொல்லிச்சேன்னா, இப்ப நிறைய பேர் வந்து இப்ப வருத்தங்கள் வந்து அப்படி இப்படி வரைக்குல வந்து நிறைய பேர் கூட பயப்படுற விஷயம் வந்து அந்த பயத்தை விட என்ன சொல்லி இருக்கிற நோயின் தாக்கத்தை விட பயத்தால தான் வந்து சாகிறது வந்து கூட. இப்ப கிட்டடியில கூட நான் ஒரு ஃபேஸ்புக்ல ஒரு நியூஸ் பார்த்தேன். யாரோ ஒரு இளைஞர் ஒரு ஆள் வந்து இந்த கொரோனாக்கு பிசிஆர் டெஸ்ட் எடுக்கல அந்த பிசிஆருக்கே மூச்சு இறக்கி செத்து போனான்னு சொல்லி எல்லாம் ஒரு நியூஸ் ஒன்று வந்துச்சு. ஆனா வந்து இப்ப அதே பிசிஆர் டெஸ்ட்டை வந்து வெளிநாடுகள்ல பிசிஆர் டெஸ்ட் சில இடங்களை செய்யறாங்க.
சுய பரிசோதனை மூலமா, அதாவது அந்த பிசிஆர் டெஸ்ட் எங்க மாமா சொன்னார், தான் போயிட்டு பிசிஆர் டெஸ்ட் தானே எடுத்துட்டு ஒரு பொட்டில் வச்சான்னு சொல்லி மாமா சொன்னார். அப்ப அப்படி வந்து இப்ப அதே ஒரே பிசிஆர் டெஸ்ட் தான் என்னதான் அதுக்கு பயந்து சாகுறான், என்னதான் தானே அந்த பிசிஆர் டெஸ்ட் தனக்கு எடுக்கிறான். அப்ப பயம்ன்றது வந்து அந்த விஷயம் வந்து என்ன பயம்ன்றது எங்களே அழிக்கக்கூடிய எங்களோட சுயத்தை எங்கள்ட்ட இழக்க வைக்கக்கூடியதான் என்ற கருத்து. உண்மையான விடயம். அதாவது வந்து பயம் என்பது நோயை விட கொடூரம் என்பதற்கான சிறந்த ஒரு உதாரணம். அதாவது வந்து கொரோனா இல்லாமலே பிசிஆர் பரிசோதனையில் இறந்திருக்கின்றார் அவர் பயத்தின் காரணமாக என்பது நல்ல விடயம். அதே போல நீங்கள் சொல்லுங்கள், உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் ஒரு இளைஞனாக இருக்கின்றீர்கள், படித்துக் கொண்டிருக்கின்றீர்கள், ஒரு மாணவனாக இருக்கின்ற பொழுது இன்னும் பல இளைஞர்களோடு பல போட்டிகள், பல வாழ்க்கையில் பல போட்டிகளை கூட அனுபவித்துக் கொண்டிருப்பீர்கள், கண்டுகொள்வீர்கள். இந்த போட்டிகள் சவால்கள் மத்தியில் ஒரு பயம், ஒரு பதட்டம் பெறுகிற பொழுது நீங்கள் எவ்வாறு அதை கையாள்வீர்கள்? என்னுடைய நான் வந்து விவாதம் செய்ய ஆரம்பிச்சது வந்து தரம் 10கள்ல. அப்ப தரம் 10கள்ல வந்து நான் விவாதம் செய்ய ஆரம்பிக்க வந்து எனக்கு இருந்த பெரிய பிரச்சனை வந்து பயம்தான். என்னன்னு சொல்லி சொன்னா, ஸ்டார்ட்ல வந்து நான் வந்து ஒருக்கா விவாதம் செய்யாத அப்ப எல்லாரும் வந்து பெரிய ஆக்களோட வந்து விவாதம் செய்யணும்னு சொல்லி வலுக்கிடைக்க வந்து என்னென்ன உடனே பேசுறது என்னன்றது ஒரு பெரிய விஷயமா இருந்தது. அப்ப அதுக்கு முன்ன பேசிக்கிறேன் நான் வந்து ஒரு ஆள் வந்து ஒரு விஷயம் சொன்னோன்னே அதுக்கு உடனே என்னென்ன எதிர்த்து பேசுறது அப்படின்னு சொல்லி ஒரு பெரிய இதா இருந்தது. சில நேரங்கள் எல்லாம் எதிரில் போய் பேச நிக்கல, கை நடங்கும் கால் நடங்கும் அப்படின்னு நிறைய பிரச்சனை இருந்தது. அப்படி ஒரு போட்டிகள் 2 வரைக்கல போட்டிகள்ல வந்து பயத்தை போக்கணும் அப்படின்னு வரைக்கலன்னு சொன்னா எங்களுக்கு அது முக்கியம். முதலாவது பயிற்சி, மற்றது அனுபவம். பயிற்சியினூடாக அடுத்தது வந்து அனுபவம். வெறுமனே பயிற்சி மட்டும் பெற்றோர்னால வந்து ஒரு களத்துல போய் முன்னுக்கு நிக்கல கொண்டா இல்ல. நான் ஸ்டார்ட்ல எல்லாருமே நல்லா செய்வோம் இல்ல, ஆனா நாங்க 2-3 களங்களுக்கு போக அது ஆட்டோமேட்டிக்கா எங்களுக்கு வந்து அந்த பயம் வந்து இல்லாம போயிடும். நிச்சயமாக. அதாவது அனுபவத்தோடு கூடிய அதாவது பயிற்சி தான் மனிதனை பூர்ணமாக்கும். என்ன ஒரு வெற்றியை தரும். சரி, நீங்கள் உங்களுடைய வாழ்க்கையில் நீங்கள் பயந்த ஒரு சம்பவம் இப்பொழுது நினைத்தாலும் அது சிரிப்பாகத்தான் இருக்கிறது, ஆனால் இந்த விடயத்திற்கு நான் பயந்திருந்தேன் என்று சொல்லக்கூடிய விடயம் என்ன? இந்த விடயத்திற்கு நான் பயந்தேன் என்றால் இப்ப அப்படி என்ன சொன்னால் இப்படியா கிட்டடியாக அந்த விஷயம் தான் எனக்கு. நான் ஸ்டார்ட்ல இது யூனிவர்சிட்டி போய்க்கல சீனியர்ஸ் எல்லாம் பார்த்து நான் உண்மையா பயந்துருக்கிறேன். பிறகுதான் பார்த்தா இவங்களை எல்லாம் பார்த்து ஏன்டா பயந்து இருக்குது. அது பின்னர் அவர்களோட நட்பாகி விடுகின்ற பொழுது இவர்களை எல்லாம் நான் நினைத்து பயந்தேன் அப்படின்னு. உண்மையிலே அது ஒரு நல்ல விடயம். பல்கலைக்கழகில் வந்து ஆரம்பத்தில் செல்லுகிற பொழுது அது தொடர்பாக ஒரு பயத்தோடு தான் செல்வார்கள். ஆனால் உள்ளே வந்ததன் பின்னர் அவர்களோடு பழகுகிற பொழுது இதெல்லாம் அவ்வளவு பெரிய விஷயமே இல்லை என்கிறது போல மாறிவிடும். என்ன? சரி, ஓகே. அருமையான கருத்துக்களை எங்களோடு பகிர்ந்து கொண்டீர்கள். நன்றி. 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 இதிலிருந்து என்ன சொல்ல வருகிறீர்கள்? அழைப்பில் அவர் தொடர்பு கொண்டது போல நம்மளோட பேசியது போல் எனக்கு ஒரு விடயம் வந்து ஞாபகம் வருகின்றது. என் வாழ்வில் வந்து நடந்த கதை ஒன்று ஞாபகம் வருகின்றது. அந்த அழைப்பில் பேசியவர் போல் நானும் 10ஆம் தரத்திலிருந்து தான் அந்த விவாதங்கள் பேச்சு மேடைகளில் வந்து பங்கு பெற்று தொடங்கினேன். அப்போ முதலாக எங்களுக்கு வந்து விவாதம் நடைபெறுகின்றது, போட்டின்னு சொல்லியாச்சு. மற்ற வேறு பாடசாலைகளிலிருந்து வந்தவர்கள் நல்ல ஸ்ட்ராங்காக நல்ல திடமானவர்களாக இருந்தார்கள். அப்போ ஒரு விதமான பயம், அவர்களை என்னென்று எதிர்த்து பேச போகிறோம் அப்படின்ற ஒரு பயம் வந்து என் வாழ்க்கையில் வந்து ஏற்பட்டுச்சு அந்த நிமிஷம். அப்போ எனக்கு பயமாக இருக்குது அப்படி எனக்கு கொண்டு கழிச்சு கொண்டு கேட்க ஒரு ஆசிரியர் வந்து எங்களுக்கு சொன்னார், இல்லையம்மா நீங்கள் எல்லாம் பயப்பட தேவையில்லை, இது அவ்வளோத்துக்கு இது இல்லையம்மா, நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி வச்சுருக்கிறீங்க தானே, அதை வந்து இங்கே வந்து விவாதிக்கிறது தான், எதிர்த்து விவாதிக்கிறது தான்ட்டு அவர் வந்து எங்களுக்கு அந்த நல்ல கருத்தை ஆலோசனையும் வந்து சொன்னார். என் மனதில் வந்து ஒரு தன்னம்பிக்கையை வந்து வளர்த்து விட்டார். அதுலேருந்து நான் முதல் மேடையில் வந்து நான் எப்படி விவாதித்தேனோ அதே பிறகு அந்த பயம் அப்படின்ற அதுகள் இல்லாமல் பதட்டம் இல்லாமல் பிறகு இடம்பெற்ற விவாத மேடைகளில் வந்து நாங்கள் வெற்றி பெற்றது கூட இருக்கின்றது. இதில் நிச்சயமாக அதாவது வந்து வாழ்க்கையில் நாங்கள் பயப்படுகின்ற பொழுது அல்லது பதட்டத்தோடு இருக்கின்ற பொழுது நம்மளுடைய நிதானம் தவறி நாங்கள் இருக்கின்ற பொழுது எங்களை தட்டி கொடுப்பதற்கு அல்லது எங்களை ஆற்றுப்படுத்துவதற்கு என்று சொல்லி ஒரு சிலர் எங்களிடம் முன்வருவார்கள். அதிகமாக பெற்றோர்கள் முதலில் இருப்பார்கள். பெற்றோர்கள் ஒரு குழந்தை கீழே தவறி விழுகிறது என்று சொன்னால் வெரி குட் வெரி குட் வெரி குட் எழும்பிட்டா நடப்பா அப்படின்னு சொல்லுகிற பொழுது அந்த தட்டி கொடுக்கின்ற அந்த தன்னம்பிக்கை ஏற்படுத்துகின்ற பொழுது விழுந்த அந்த வலியையோ அல்லது பயத்தையோ மறந்து பிள்ளை எழுந்து நடக்க வலிக்கிடும். அப்பொழுது ஆரம்பிக்கின்ற அந்த தன்னம்பிக்கை தட்டி கொடுப்பு தான் பெற்றோர்கள் இறுதி வரை எங்களுக்கு கொடுத்து கொண்டிருப்பார்கள். ஒவ்வொரு விடயங்களிலும் நாங்கள் படிக்கின்ற பொழுது என்ற பிள்ளை கட்டிக்கார பிள்ளை நல்லா படிக்கும், என்ற பிள்ளை நல்ல குழப்படி செய்யாத பிள்ளை நல்லா சாப்பிடும் இப்படின்னு சொல்லி அந்த தட்டி கொடுப்புகள் வந்து ஒரு ஆறுதலாக பாசத்தோடு இருக்கிறவே பெற்றோர்களிடம் இருந்து கிடைக்கும். இதே போல உறவினர்களிடம் இருந்தும் சில விடயங்கள் கிடைக்கும். அவனையிலும் அவரால் செய்யலும் அவர் கட்டிக்காரன் அவர் செய்வார் அப்படின்னு சொல்லி உறவுகள் கொடுப்பார்கள். இதே
அதைவிட நண்பர்கள் வந்து அதிகமான விடயங்களில் எங்களுக்கு உற்ற துணையாக இருப்பவர்களும் எங்களை தட்டி கொடுப்பவர்களும் எங்களுடைய எல்லா பதட்டங்களிலும் எங்களை ஆசுவாசப்படுத்துபவர்களும் நண்பர்களாக அதிகமாக இருப்பார்கள். விடுமச்சான் முன்னாலே ஏலும் இதெல்லாம் சின்ன விஷயம், இதுக்கெல்லாம் பயப்படக்கூடாது, இதெல்லாம் பயப்படாது, இதெல்லாம் உனக்கு ஒரு சின்ன விஷயம், நீ டக்குன்னு செய்துட்டு போவ அப்படின்னு சொல்லி அவர்கள் வந்து மோட்டிவேஷன் பண்ணார்கள். அதே போல் சில இடங்களில் வந்து நாங்கள் ஒரு இன்டர்வியூக்கு போகிறோமோ அல்லது ஒரு நபரை சந்திக்க போகின்றோமோ என்று சொன்னால் பதட்டமாக இருக்கின்ற பொழுது நண்பர்களுக்கு அழைப்பு ஏற்படுத்தினால் சொல்வார்கள், இதுக்கு ஏன் பயப்படுறா, இதில் வந்து என்ன இருக்குது, நீ போயிட்டு உண்ட விஷயங்களை இப்படி சொல்லு, இப்படியான விடயங்களை நீ கருத்தில் கொள்ளு அப்படின்னு சொல்லி அவர்கள் தட்டி கொடுப்பார்கள் நண்பர்கள். நிச்சயமாக எனக்கு கூட திலீஸ் ஞாபகம் இருக்கின்றது. எனது வாழ்க்கையில் அதிகமான அனுபவங்கள் இந்த கேபிட்டலுக்குள்ள வரணும், இதுக்குள்ள ஒர்க் பண்ணணும், இதுக்குள்ள வந்து இந்த திறமையை வெளிப்படுத்தணும் என்று எனக்கு நிறைய நாள் ஆசை. அப்போ ஒரு சந்தர்ப்பம் ஒன்று கிடைச்சிது. நான் இங்கே வந்து தேர்வுக்கு வரும்போது என் ஃப்ரெண்ட் ஒரு ஆளுக்கு நான் எடுத்து இப்படி அங்கே போகிறேன் அப்படின்ற அவள் வந்து எனக்கு நல்ல நம்பிக்கையை தந்தா. என்ன உன்னால் முடியும் மஜி, நீ எல்லாம் வடிவா செய்வ, நீ வடிவா கதைப்ப, எல்லாம் முடியும், பயப்படாதேம்மா, எதுக்குமே நீ பயப்படாத அப்படின்ற மாதிரி அவள் எனக்கு ஒரு தன்னம்பிக்கையே மூட்டி விட்டா. அதனால் வந்து அந்த பயம்ன்றது எனக்கு இப்போ கொஞ்சம் எனக்கு குறைஞ்சிட்டது. இனி வேற இன்னுமே குறையும். நிச்சயமாக அதே போல் இந்த அன்போடு அவர்கள் எங்களுடைய நேயர்கள் உங்களை வரவேற்க காத்திருக்கின்றார்கள். ஆகவே நீங்கள் தொடர்ந்து வருகிற நாட்களில் இன்னும் சிறப்பாக நிகழ்ச்சிகளை தொகுத்து வழங்க வேண்டும், இன்னும் புதிய நிகழ்ச்சிகளை அவர்களுக்கு வழங்க வேண்டும். அப்பொழுது அவர்கள் உங்களை இன்னும் அதிகமாக வரவேற்பார்கள் என்பது உண்மையாக இருக்கும். சரி, இந்த தட்டி கொடுக்கின்ற நபர்கள் என்று பார்க்கின்ற பொழுது நண்பர்கள், பெற்றோர்கள், உறவினர்கள், இவர்களை விட இன்னும் அதிகமாக ஆசிரியர்கள். நாங்கள் கல்வி கற்கின்ற ஒவ்வொரு தருணங்களிலும் எங்களுடைய முதலாம் தரத்தில் இருந்து அல்லது பாலர் பாடசாலையில் இருந்து நாங்கள் பல்கலைக்கழகம் செல்லும் வரை எங்களை நெறிப்படுத்துகின்ற, எங்களுக்கு கற்றுத்தருகின்ற ஆசிரியர்கள், கற்பிக்கின்ற ஆசிரியர்கள் இருக்கின்றார்கள். நாங்கள் பல இடங்களில் சறுக்கி இருப்போம். அந்த இடங்களில் எல்லாம் அந்த சறுக்கல்களில் எங்களை தாங்கியவர்களாக, அந்த இடங்களில் இருந்து எங்களை தூக்கி நிறுத்தியவர்களாக ஆசிரியர்கள் அமைந்து விடுவார்கள். நல்ல ஆசிரியர்கள் கிடைப்பது கடவுள் கிடைக்கின்ற வரம் என்று சொல்வது போல, கடவுள் கொடுத்த வரம் போல் அமைந்து விடுகின்ற ஆசிரியர்கள் கிடைப்பது ஒரு பெரிய பேர். ஆகவே அந்த பேர் பெற்றவர்கள் இன்றெல்லாம் நல்லதொரு நிலையில் இருக்கின்ற பலரை நாங்கள் சந்தித்து பேசினால் அவர்கள் ஒவ்வொருவருடைய மனத்திலும் ஒரு ஆசிரியர் தெய்வமாக வாழ்ந்து கொண்டிருப்பார். காரணம், அந்தந்த பிரச்சனைகளில் இருந்து அவரை வழிநடத்தி சென்றவரும் அதிலிருந்து மேலே தூக்கி விட்டவரும் ஒரு ஆசிரியராக இருப்பார். ஏனென்று சொன்னால் ஆசிரியர்கள் வந்து அதிகமாக தங்களுடைய வாழ்க்கையில் பட்ட அனுபவங்களூடாக, தாங்கள் கற்ற அந்த கல்வியினூடாக, எல்லாவற்றிலாலும் கிடைக்கின்ற சால சிறந்த மிக பெருமதியான விடயங்களை மாணவர்களுக்கு சொல்லிக் கொடுப்பார்கள். அதனூடாக வருகின்ற மாணவர்கள், அதை கேட்டு வளருகிற மாணவர்கள், ஆசிரியர்கள் சொல்லிக் கொடுப்பதை உண்மையிலேயே ஒரு தாரக மந்திரம் அப்படின்னு சொல்லி நினைத்து அதை ஏற்றுக்கொண்டு வாழுகின்ற மாணவர்கள் வருகிற நாட்களில் பெரிய சாதனையாளர்களாக மாறிவிடுவார்கள். அரசு பாடசாலைகளில் படிக்கின்ற தனியார் பாடசாலைகள் அல்லது பெரிய பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்கள் செய்கின்ற சாதனைகளை விட சாதாரண பாடசாலைகளில் படிக்கின்ற மாணவர்கள் பெரிய சாதனைகளை செய்து விடுவார்கள். காரணம், அவர்களை வழிப்படுத்துகின்ற அந்த ஆசிரியர்களுடைய ஆளுமையும் அவர்கள் அந்த மாணவர்களை வழிநடத்துகின்ற அந்த தன்மையும் தான் அந்த சாதனைகளை அவர்கள் செய்ய வழிவகுக்கின்றது. நிச்சயமாக அந்த ஆசிரியர்கள் சொல்ற வாக்குகளை வந்து வேத வாக்கா வந்து அந்த மாணவர்கள் எடுத்துக்கொள்வார்கள். அவ்வாறு எடுத்துக்கொள்றதால தான் அந்த மாணவர்கள் வந்து நல்ல நிலைமையை, நல்ல வெற்றிகளை சாதிக்கிறார்கள், இன்னும் மேல் நிலைமைக்கு போகின்றார்கள், இன்னும் வளருகின்றார்கள் என்று கூட சொல்லலாம். திலேஷ், இதான் விடயம். அதாவது வந்து எங்களை எந்த ஒரு இடத்திலும் எங்களை தாங்கிக் கொள்வதற்கு அல்லது ஒரு தளர்கின்ற பொழுது, ஒரு பதட்டத்தின் பொழுது எங்களுக்கு ஒரு தேற்றரவாளன், ஒரு ஆறுதல் தரக்கூடியவர், ஒரு ஆலோசகர் எங்களுக்கு எப்பொழுதுமே இருந்து கொள்ள வேண்டும். அப்படி இருந்து கொள்ளுகிற பொழுதுதான் எங்களுடைய வெற்றி பயணத்தில் நாங்கள் தொடர்ந்து செல்ல முடியும். அதிகமான நண்பர்களை நாங்கள் வைத்திருக்கின்றோம் என்பதில் பெருமை இல்லை. நண்பர்கள் நம்மை சரியான வழியில் திடமாக எங்களை வழிநடத்துவதற்கு உற்ற தோழர்களாக இருக்கின்றார்கள் என்பதுதான் மிக முக்கியம். அதே போல இந்த செல்வந்தர்கள் அல்லது ஒரு மன்னர்கள் அல்லது ஒரு பெரிய ஒரு பதவியில் இருப்பவர்கள், இவர்களுக்கு பார்த்தால் உதவிக்கு சிலர் இருப்பார்கள், ஆலோசனை சொல்வதற்கு சிலர் இருப்பார்கள். எந்த ஒரு இடத்திலும், எந்த ஒரு நிர்வாகத்திலும், ஒரு நிர்வாக கட்டமைப்புன்னு சொன்னால் தலைவர், செயலாளர், பொருளாளர், உபதலைவர், இப்படி காரியகர்த்தா, இப்படி நிறைய பேர் இருந்தாலும் ஆலோசகர் என்கின்ற ஒருவர் இருப்பார். அந்த ஆலோசகர் என்பவர் வந்து நிர்வாகம் எடுக்கின்ற முடிவுகளில் வந்து சரி எது தவறு எது என்பதையும், இதில் எதை இன்னும் ஏற்றுக்கொள்ளலாம் அல்லது இதில் இன்னும் எதை மேம்படுத்திக் கொள்ளலாம், இன்னும் எந்த விடயங்களை நாங்கள் கூட்டி செய்து கொள்ளலாம் என்கின்ற பல ஆலோசனைகளை அந்த நிர்வாகத்துக்கு கொடுப்பார். அதே நேரம் இந்த நிர்வாக கட்டமைப்புக்குள் வருகின்ற பிரச்சனைகள் அல்லது சண்டைகள், சச்சரவுகள், இவற்றையும் வந்து நிவர்த்தி செய்வதற்கு ஒரு சிறந்தவராக ஆலோசகர் அமைந்து விடுவார். ஆகவே அந்த ஆலோசகர் என்கின்ற அந்த நபர் ஒரு நிர்வாகத்திற்கு சரியாக அமைகின்ற பொழுதுதான் அந்த நிர்வாகம் சிறப்பாக செயற்பட முடியும். அதே போல எங்களுடைய வாழ்க்கையிலும் நாங்கள் ஏற்படுத்திக் கொள்ளுகின்ற எங்களுடைய ஆலோசகர்கள் எங்களை சரியாக நெறிப்படுத்தக்கூடியவர்களாக, எங்களுக்கு தேவையான விடயங்களை அல்லது எங்களால் முடிந்த விடயங்களை எங்களுக்கு வெளிப்படுத்தக்கூடியவர்களாக, தெரியப்படுத்தக்கூடியவர்களாக இருந்தால்தான் எங்களாலும் அந்த சாதனைகளை செய்து முடிக்க முடியும்.
நிச்சயமாக திடீர் சில சமயங்களில் எங்களோட வாழ்க்கையில வந்து பயம் இருக்கத்தான் வேண்டும். தற்போது கூட நாங்கள் பார்த்தா கொரோனா வந்து எமது நாட்டில் வந்து கூடிக்கொண்டிருக்கின்றது. அதை விட வன்முறைகள் வந்து நாட்டில் அதிகரித்து கொண்டிருக்கின்றது. உதாரணமாக பெண்கள் எடுத்துக்கொண்ட பெண்கள் வந்து தெருவில் போகும்போது கூட பயந்து கொண்டுதான் செல்லுகின்றார்கள். ஏனென்று சொன்னால் இந்த வன்முறைகள் தெருவால் வந்து குடிபோதையில் வருவார்கள், அப்படியான அந்த ஏதாவது செய்து விடுவார்களா குடித்துட்டு வந்து, அப்படியான அந்த பயத்தில் வந்து இந்த வன்முறைகளாலே வந்து இந்த பெண்கள் வந்து அதிகமாக வந்து பயப்படுகின்றார்கள் இல்லையா திடீர்? இன்று வரை அதிகமாக சமூக ஆர்வலர்களிடம் காணப்படுகிற ஒரு பெரிய பயம் என்னவென்று சொன்னால், எங்களுடைய சமூகம், எங்களுடைய பிள்ளைகள், எங்களுடைய இந்த சந்ததிகள் எல்லாமே வழிதவறி போய்விடுகின்றார்களா, நெறிப்புறல்களான செயற்பாடுகளில் ஈடுபடுகிறார்களே, இந்த இளைஞர்களை யார் காப்பாற்றுவார்கள், இவர்களுக்கான வழிகளை ஏற்படுத்தி கொடுப்பது யார் என்கின்ற பயத்தோடு வாழுகிற இந்த சமூக ஆர்வலர்கள் நாங்கள் பலரை காணலாம். அவர்கள் வந்து சில இடங்களில் சில நபர்களை அல்லது சில இளைஞர்களை காணுகிற பொழுது அவர்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை சொல்லிக் கொடுப்பார்கள். தம்பி, இந்த விடயத்தை நீ செய்கிற பொழுது இது சரியாக இருக்கிறது, ஆனால் இந்த விடயத்தில் இதை நீ தவற விட்டு விடுகிறாய், இதனால் இது பிரச்சனையை கொண்டு வந்து தரும், ஆகவே இந்த இடத்தில் நீ சரியாக இதை பயன்படுத்திக்கொள். ஒரு அரசு அதிகாரியோடு நீ உரையாடுகிற பொழுது உன்னுடைய கருத்துக்களை முன்வைக்கின்ற பொழுது அதை எவ்வாறு முன்வைக்க வேண்டும், அந்த அரசு அதிகாரியிடம் வந்து ஒரு வேண்டுகோளை நீ விடுகின்றாய் என்று சொன்னால் அதற்கு ஒரு வழிமுறை இருக்கின்றது, அந்த வழிமுறையில் நீ அவரோடு அணுகினால் சரியாக பெற்றுக்கொள்ளலாம் என்று சொல்லி இப்படியான அந்த ஆரோக்கியமான விடயங்களை எங்களுக்கு சொல்லிக் கொடுப்பதற்கு ஒரு ஆலோசகர் எங்களோடு எப்பொழுதுமே இருந்து கொள்ளார். இந்த சமூக ஆர்வலர்களாக இருப்பவர்களும் கவலைப்படுகின்ற பயப்படுகின்ற விடயம் என்னவென்று சொன்னால், நீங்கள் சொன்னது போல இந்த சமூக புரள்வான விடயங்கள் தான். பெண்களுக்கு எதிராக ஏற்படுகிற வன்முறைகள், சிறுவர்களுக்கு எதிராக ஏற்படுகிற வன்முறைகள், குடும்ப வன்முறைகள், கணவன் மனைவிக்கு இடையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், சகோதரர்களுக்கு இடையில் ஏற்படுகிற பிரச்சனைகள், இப்படி இன்று வரை எங்களுடைய சமூகத்தில் அதிகமான வழக்குகள் நீதிமன்றங்களில் செல்கின்றன, தாபரிப்பு வழக்குகள் என்று சொல்லி. கணவனை எங்களுக்கு வேண்டாம் என்கின்ற மனைவியும், மனைவியே எனக்கு வேண்டாம் என்கின்ற கணவனும், எனக்கு துரோகம் செய்து விட்டார் கணவன், எனக்கு துரோகம் செய்து விட்டார் மனைவி என்கின்ற வழக்குகளும் தான் அதிகமாக சென்று கொண்டிருக்கிறது. காரணம் இந்த சமூக புரள்வுகள் தான் அதற்கு அடிப்படையாக இருக்கிறது. ஆகவே இந்த சமூக பயம் என்பது எங்களிடம் இருக்க வேண்டும். வாழ்வில் ஒரு பயம் இருக்க வேண்டும். நான் சரியான முறையில் என்னுடைய வாழ்க்கையை வாழ்ந்து முடிக்க வேண்டும். இது என்னுடைய வாழ்க்கை, நான் பிறந்ததற்கான அர்த்தம் இதில் இருக்கிறது, எனக்காக எழுதப்பட்ட பக்கத்தை நான் சரியாக நிவர்த்தி செய்ய வேண்டும், இந்த பக்கத்தை சரியாக எழுதி முடிக்க வேண்டும் என்று சொன்னால் எனக்கு கொடுக்கப்பட்ட பாத்திரத்தை நான் சரியாக நடித்து முடிக்க வேண்டும், அதில் எந்த பிழையும் விட்டுவிடக்கூடாது என்கிற பயம் மனதுக்குள் இருக்கிற பொழுது, மனதில் ஒரு பயத்தை எமக்குள் வைத்திருக்கின்ற பொழுதுதான் நாங்கள் எந்த ஒரு விடயத்தை செய்கின்ற பொழுதும் அதில் இது நான் செய்வது சரியா, இது நான் செய்தால் நல்லதா, இதை நான் செய்வதால் யாருக்கு நன்மை இருக்கிறது, இது செய்வதால் எனக்கு என்ன இருக்கிறது, எனக்கு என்ன பெயர் வந்துவிடும், இப்படி என்று சொல்லி நாங்கள் பயப்படுகிற பொழுது இந்த பயம் என்பது எங்களை சரியான வழியில் கொண்டு செல்லும். ஆகவே அரிச்சந்திரன் பயந்தது போல நான் உண்மை சொல்வதில் தவறிவிடுவேனோ என்கின்ற பயம், நேர்மையாய் வாழ்வதிலிருந்து தவறிவிடுவேனோ என்கின்ற பயம், பாண்டியன் பயந்தது போல நான் நீதி வழங்குவதிலிருந்து தவறிவிடுவேனோ என்கின்ற பயம், இப்படியான அந்த ஆரோக்கியமான பயத்தை எம்முள் வைத்துக்கொண்டு கடவுள் மீது அதிக நம்பிக்கை கொண்டவர்களாக, கடவுள் என்கின்ற ஒரு தன்மை இருக்கிறது, அது நம்மை பார்த்து கொண்டிருக்கிறது, ஆகவே நாங்கள் செய்கிற எல்லாவற்றிற்குமே பதில் இருக்கிறது என்கின்றதை உணர்ந்த அந்த கடவுள் பயம், இப்படி வாழ்க்கைக்கு தேவையான நல்ல ஆரோக்கியமான பயங்களை நமக்குள் எடுத்துக்கொள்வதன் ஊடாக இந்த நோயை விட கொடுமையாக இருக்கின்ற, நோயை விட கொடூரமாக இருக்கின்ற, நம்மை நோயாளிகளாக்கிவிடக்கூடிய பயத்தை நம்மிடமிருந்து நீக்கிவிட முடியும். அதே போல ஒவ்வொரு நாளும் காலையில் எழுந்து யோகாசனம் செய்வது, தியானம் செய்வது, மனதை அமைதிப்படுத்துவது, நல்ல சூழல் இயற்கை காட்சிகளை பார்ப்பது, இப்படியான இந்த விடயங்களில் அல்லது குடும்ப உறுப்பினர்களோடு சேர்ந்து சில நிமிடங்கள் பேசுவது, இவை எல்லாமே நமக்கு ஒரு ஆரோக்கியத்தை கொடுக்கும். எங்களுடைய ஆதரவாளர்கள், எங்களுடைய உறவினர்கள், இவர்களோடு நாங்கள் கதைக்கின்ற பொழுது எங்களுக்குள் இருக்கின்ற பிரச்சனைகள் எங்களை அறியாமலே எங்களிடமிருந்து நீங்கிவிடும். அதுக்கான தீர்வும் ஒன்று கிடைத்து எங்களுக்கு பயமும் இல்லாமல் போகின்றது. மற்றது எங்களுடைய சமூக வாழ்க்கையோடு பார்த்தால் இப்போ கொரோனா வைரஸ் தொற்று அதிகமாக காணப்படுகின்றது. இப்போ கூட நாங்கள் வெளியில் செல்லும்போது முகக்கவசங்கள் அணியாதவர்களை பார்த்தால் கூட திலீஸ் எங்களுக்கு பயமாகத்தான் இருக்கின்றது. ஏனென்றால் எங்களுக்கும் வைரஸ் தொட்டி விடுமோ அப்படி என்று. மற்றது சுகாதார முறைகளை, இதுக்காக நாங்கள் சுகாதார முறைகளை அவர்கள் சொல்லுகின்ற முகக்கவசங்களை அணிந்து செல்வோமானால் இந்த பயம் வந்து எங்களுக்கு ஏற்படாது. ஏனென்றால் எல்லாருமே சுகாதார முறைப்படி இருக்கிறாங்க, எல்லாரும் முகக்கவசம் அணிஞ்சிருக்கிறாங்க, இந்த தொற்று எங்களுக்கு ஏற்படாது என்று கூட நாங்கள் பயமில்லாமல் கொஞ்சம் வாழ்ந்து கொள்ளலாம் திலீஸ். நல்ல விடயம். அதாவது வந்து இப்பொழுது இருக்கிறது கரண்ட் சிச்சுவேஷன். இந்த நேரத்தில் நாங்கள் பயப்படுகிற விடயம் என்ன? நாங்கள் வெளியே சென்று வருகின்றோம், அதிகமாக வேலைக்கு செல்பவர்கள் என்று சொன்னால் வேலைக்கு சென்று வருகின்ற பொழுது நாங்கள் செல்லுகின்ற இடத்தில் அல்லது வருகின்ற இடத்தில் எங்கோ ஒருவர் இடத்திலிருந்து நமக்கு அந்த வைரஸ் தொற்றி விடுமா, நான் அதை என்னுடைய வீட்டுக்கு காவி சென்று விடுவேனா, ஒரு நோய் காவியாக செயற்பட்டு விடுவேனா என்கின்ற பயம் இருக்கு. ஆக இந்த வேளையில் நாங்கள் சரியாக எங்களுடைய மருத்துவ ஆலோசகர்கள் சொல்லுகிறது போல, வைத்திய ஆலோசகர்கள் சொல்வது போல சரியான அதாவது எங்களுடைய அந்த சுகாதார முறைகளை நாங்கள் கடைபிடிப்பதனூடாக முடிந்தவரை
அந்த நோயிலிருந்து நம்மையும் நம்மை சார்ந்தவர்களையும் நாங்கள் பாதுகாத்துக் கொள்ள முடியும். அந்த பயத்தை நம்மிடமிருந்து தவிர்த்து விட முடியும். ஆகவே சமூகத்தில் தொடர்பாக இந்த நோய் தொடர்பாக நாங்கள் அக்கறையோடும் சரியான ஒரு கரிசனையோடும் இருக்க வேண்டும், சரியாக செயற்பட வேண்டும். பயம் என்கின்ற அந்த ஒரு விடயத்தை எம்மிடமிருந்து தூக்கி எறிந்து விடுவோம். இனிமேல் வருகிற நாட்களில் என்ன விடயங்களுக்கு நாங்கள் அஞ்ச வேண்டுமோ அந்த விடயங்களுக்கு அஞ்சுவதனூடாகவும், எந்த விடயங்களை எங்களிடமிருந்து தூக்கி எறிய வேண்டுமோ அந்த விடயங்களிலிருந்து நாங்கள் பயத்தை தூக்கி எறிய வேண்டியவர்களாகவும் வாழ்ந்து வாழ்க்கையில் ஒரு சாதனையோ அல்லது எங்களுக்கான ஒரு இலக்கையோ அந்த ஓட்டை பந்தயத்தில், வாழ்க்கை என்கின்ற ஓட்ட பந்தயத்தில் எங்களுக்கான அந்த இலக்கை நாங்கள் அடையும் வரை எங்களுக்கு தேவையான நல்ல விடயங்களை பெற்றுக்கொள்வதற்காக பயம் என்கின்ற அந்த கொடிய விஷயத்தை எங்களிடமிருந்து நீக்கிவிடுவோம் என்று சொல்லிக்கொண்டு இன்றைய நாளில் வணக்கம் கேபிட்டல் நிகழ்ச்சியில் எங்களோடு இணைந்திருந்த அத்தனை நேயர்களுக்கும், நிகழ்ச்சியை பார்த்து கொண்டிருக்கிற அன்பு உறவுகள் எல்லோருக்குமே நன்றிகளை தெரிவித்து மீண்டும் ஒரு நிகழ்ச்சியின் வாயிலாக மீண்டும் உங்களை சந்திப்போம். அதுவரை அன்பு வணக்கங்களோடு விடைபெற்றுக் கொள்ளும் நாங்கள் திலீஷ் சிங்கராஜா, உங்கள் வனோஜிகா. வணக்கம்.